ஓகே. இன்னைக்கு நம்ம படிக்க போற பாடம் வந்து எலக்ட்ரானிக்ஸ்ல ஒரு முக்கியமான ஒரு பகுதி. இது 2வது சாப்டர். இந்த 2வது சாப்டர்ல நம்ம என்ன படிக்க போறோம்னு சொன்னால், டிரான்சிஸ்டர்ஸ் சம்மந்தமா படிக்க போறோம். இப்ப தலைப்பு போட்டுக்கோங்க டிரான்சிஸ்டர்ஸ். தமிழ்ல டிரான்சிஸ்டர்கள் அப்படின்னு போடும். டிரான்சிஸ்டர்ஸ தமிழ்ல மூவாயிகள்னு சொல்லுவோம். நம்ம இங்க டிரான்சிஸ்டர்ஸ்ன்னு எழுதுவோம். ஆனா கேள்விகள்ல சில வேளை மூவாயிகள்னு தந்தா அத டிரான்சிஸ்டரை தான் குறிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. நம்மளுக்கு தெரியும் இலத்திரனியல் புரட்சின்னு ஒண்ணு வந்துச்சு. அதாவது நிறைய எலக்ட்ரானிக் டிவைசஸ் உருவாகி அதால நிறைய வளர்ச்சி வந்து துரிதமா நடந்த ஒரு காலப்பகுதி இருந்துச்சு. அந்த இலத்திரனியல் புரட்சிக்கு மிக முக்கியமான ஒரு காரணி இந்த டிரான்சிஸ்டர்ஸ். சரியா? ஏன்னா இன்டகிரேட்டட் சர்க்கிட் அப்படின்னு சொல்லப்படுற ஐசிஸ், மைக்ரோ ப்ரொசஸர்னா என்னன்னா, நம்ம கம்ப்யூட்டர் ஒன்று வாங்கின மாதிரி இருந்தா அதுல ப்ரொசஸருக்கு ஒரு பேர் சொல்லுவோம் இல்லையா? i3, i5, i7 அந்த மாதிரி பேரெல்லாம் சொல்லுவோமே, அதான் மைக்ரோ ப்ரொசஸர்ஸ். அவங்களா இருந்தாலும் சரி. அதே மாதிரி இன்டகிரேட்டட் சர்க்கிட்ஸ்னா என்னன்னா, சர்க்கிட் போர்ட்ல இருக்க ஒரு இலத்திரனியல் டிவைஸ். அவர் தான் கணிப்புகள் எல்லாத்தையுமே பார்த்துக்குவார். அதாவது எப்படின்னு சொன்னா, அவர் தான் அந்த சர்க்கிட் போர்டுக்கு மூளை மாதிரி. சரியா? அது உருவாக்குறதுக்கும் சரி, ப்ரொசஸர்ஸ் உருவாக்குறதுக்கும் சரி, இந்த டிரான்சிஸ்டர்ஸ் வந்து ரொம்பவே பங்களிப்பு செய்யும். அப்ப ஐசி மைக்ரோ ப்ரொசஸர் உருவாக்கத்துக்கு காரணமா இருந்தவர் இந்த டிரான்சிஸ்டர்ஸ் தான். அதே மாதிரி ரூம் அளவுக்கு பெருசா இருக்கும் முன்ன காலத்து கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம். அது சிறியதாகி இப்போ ரொம்ப சின்ன அளவுக்கு கம்ப்யூட்டர்ஸ் வந்துருச்சு இல்லையா? எவ்வளவு சின்னதா இருக்கு, எவ்வளவு பெருசு இப்போ உள்ள கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம். ஃபோன் சைஸ்ல. ஃபோன் சைஸ். ஏன்னா ஃபோனே ஒரு கம்ப்யூட்டர் இல்லையா? ஃபோனே ஒரு கம்ப்யூட்டர். அதை விடையும் சின்ன சின்ன கம்ப்யூட்டர்ஸ் கூட இருக்கு. அப்போ இவ்வளவு சின்னதாகிறதுக்கு மிகப்பெரிய காரணமா இருந்தது என்னன்னா டிரான்சிஸ்டர்ஸ் தான். இந்த டிரான்சிஸ்டர்ஸ் ஏன் இவ்வளவு புகழப்படுதுன்னு சொன்னா, இது வந்து சைஸ் வைஸ் பார்த்தா ரொம்ப சின்னது. அதே மாதிரி இதை உருவாக்குறதுக்கு தேவையான செலவும் அவ்வளவு பெரிய செலவுன்னு இல்லை, விலை குறைவு. உருவாக்குறது வந்து ஈஸி. அதே மாதிரி மிக முக்கியமான பண்பு என்னன்னு சொன்னா, இவரு சிறிய வலுவிலேயே செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு முடிச்சிடுவார். பவர் எஃபிஷியன்ட் அதிகம். சின்ன சக்தியை வச்சுக்கிட்டே செய்ய வேண்டியது செய்வார். ஓகே, அதனாலதான் இந்த டிரான்சிஸ்டர்ஸ் ரொம்ப போற்றப்படுறதா இருக்கு. பேசிக்கான சில விஷயங்களா தான் சொல்றோம். இதுல எழுத வேண்டிய நோட்ஸ் கொஞ்சம் எழுதிப்போம். அதுக்கப்புறம் டிரான்சிஸ்டர் எப்படி வேலை செய்யுதுங்கிறதுக்கு போவோம். சரியா? முதலாவது என்ன சொன்னேன்? இலத்திரனியல் புரட்சிக்கு முக்கியமான காரணியாக அமைந்தவர் டிரான்சிஸ்டர்கள் ஆகும். எழுதிட்டு சொல்லுங்க. ஏதாவது டவுட் வந்தா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. சரிண்ணா. அடுத்த பாயிண்ட் ஐசி, அதாவது இன்டகிரேட்டட் சர்க்கிட் அப்படின்னா என்னன்னு நம்ம பிறகு பார்ப்போம். நான் போட்டோலாம் போட்டு சொல்லித்தரேன். இப்போதைக்கு பேர் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். இன்டகிரேட்டட் சர்க்கிட். இவர் தான் ஒரு சர்க்கிட் போர்ட்ல மூளை மாதிரி செயற்படுறவர். இதையும் மைக்ரோ ப்ரொசஸர்ஸ் உருவாக்கத்துக்கு காரணி வருதான். அதை எழுதிக்கோங்க. இன்டகிரேட்டட் சர்க்கிட்ஸ், மைக்ரோ ப்ரொசஸர்ஸ் உருவாக்கத்துக்கு முக்கியமான காரணியா இருந்தவர் இந்த டிரான்சிஸ்டர். முன்ன காலத்து கம்ப்யூட்டர்ஸ்லாம் ரூம் சைஸுக்கு ரொம்ப பெருசா இருக்கும் இல்லையா? அதை சிறியதாக்கி இப்போ கைக்கு அடக்கமா ரொம்ப சின்ன சைஸுக்கு வாரத்துக்கு காரணமா இருந்தவரும் டிரான்சிஸ்டர்ஸின் உருவாக்கம் தான். அதை எழுதிக்கோ. அடுத்து போட்டுக்கோங்க டிரான்சிஸ்டர்களின் நன்மைகள். நம்ம இதை பார்த்துருவோம். பார்த்துட்டு எப்படி அது வேலை செய்யுதுங்கிறதுக்குள்ள போவோம். அப்பதான் புரியும் எப்படி இது இவ்வளவு எஃபெக்டிவா இருக்கு அப்படிங்கிற விஷயம். இல்லைன்னா நம்ம டிரான்சிஸ்டருக்குள்ள போயிட்டா நுணுக்கமான விஷயங்கள் நிறைய பேச போறோம். நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எப்படி வேலை செய்யுது, என்ன நடக்குது, என்ன பிசிக்ஸ், எல்லாமே தெளிவா படிக்க போறோம். அதை படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம இந்த விஷயமெல்லாம் மறந்துடுவோம். அதனால நம்ம இன்ட்ரடக்ஷன்லயே இந்த விஷயங்களை பேசிட்டு போயிடும். டிரான்சிஸ்டர்களின் நன்மைகள் என்னென்னு சொன்னா, ஒண்ணு, பருமனில் சிறியது. போட்டுக்கோங்க, பருமனில் சிறியது. 2வது விஷயம், உருவாக்கத்துக்கு தேவையான செலவு மிக குறைவு. நான் ஷார்ட்டா எழுதுறேன். பருமன் சின்னது, காஸ்ட் எஃபெக்டிவ். உருவாக்குறதுக்கு தேவையான செலவு மிக குறைவு. அதே மாதிரி அவர் செய்ய வேண்டிய வேலைய குறைந்த சக்தியை பாவிச்சு செய்வார். அப்ப அதை நம்ம இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தா பவர் எஃபெக்டிவா அது வந்து வேலை செய்யும்னு சொல்லலாம். நீங்க எழுதிக்கோங்க. டிரான்சிஸ்டர் தொழிற்படுவதற்கு குறைந்த வலுவளங்களே போதுமானது. இங்கிலீஷ் வேர்ட்ஸும் நீங்க எழுதிக்கிட்டா நல்லதான். எழுதிட்டு சொல்லுங்க. சரிண்ணா. இதெல்லாமே டிரான்சிஸ்டர்ஸ் பத்தி நம்ம பேசிக்கா பேச வேண்டிய விஷயங்கள், பேசக்கூடிய விஷயங்கள். ஒரு சாதாரண மனிதருக்கு கூட இது தெரியும். ஆனா இனிமே படிக்க போற விஷயங்கள் எல்லாமே நுணுக்கமான விஷயங்கள். இதுதான் நம்ம பிசிக்ஸுக்குள்ள இருக்க விஷயங்கள். எல்லாமே நம்ம சிலபஸ்ல இருக்கு. டிரான்சிஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு முக்கியத்துவம் ஒன்று கொடுத்து தான் சிலபஸ்ல வந்து அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம இனிமே படிக்க போற விஷயங்களை தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தெளிவா விளங்கி எடுத்துக்கோங்க. சரிதானே? ஓகே. முதலாவது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, டிரான்சிஸ்டர்ஸை அங்க இருக்க ஏற்றக்காவிகள் அடிப்படையா வச்சு 2 வகைப்படுத்தலாம். அப்ப எழுதிக்கோங்க. டிரான்சிஸ்டர்கள் ஏற்றக்காவியை அடிப்படையாக கொண்டு
2 வகையாக பார்க்கலாம் அல்லது 2 வகைப்படும். ஓகே. முதலாவது வகை என்னன்னு சொன்னால் எழுதிக்கோங்க. இருமுனைவு டிரான்சிஸ்டர்கள். இத இங்கிலீஷ்ல வந்து பிஜேடின்னு சொல்றது. பிஜேடி என்ன அர்த்தம்னு சொன்னால் பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர், இருமுனைவு டிரான்சிஸ்டர். இங்கே யார் ஏற்றக்காவியா இருப்பான்னு சொன்னால் இலத்திரன்கள், துளைகள் இரண்டுமே இங்கே ஏற்றக்காவியா இருக்கும். இலத்திரன்களும் மின்னோட்டம் ஓடுறதுக்கு பங்களிப்பு செய்யும், துளைகளும் மின்னோட்டம் ஓடுறதுக்கு பங்களிப்பு செய்யும். அப்ப இலத்திரன்கள், துளைகள் இரண்டுமே ஏற்றக்காவிகளாக இந்த தொழிற்படும். அடுத்த வகை என்னன்னு சொன்னா ஒரு முனைவு அல்லது புல விளைவு டிரான்சிஸ்டர். அதுல ஒரு ஏற்றக்காவி தான் சம்மந்தப்படும். ஒண்ணு இலத்திரனங்க மின்ன கடத்துறதுக்கு பங்களிப்பு செய்யலாம் அல்லது துளைகள் மின்ன கடத்துறதுக்கு பங்களிப்பு செய்யலாம். ஆனா ரெண்டுல ஏதோ ஒருத்தர் தான் மின்ன கடத்துறதுக்கு பங்களிப்பு செய்வார். அங்க ஒரு ஏற்றக்காவி தான் காணப்படும். அப்படி இருக்க ஆக்கல ஒரு முனைவு டிரான்சிஸ்டர்ஸ்னு சொல்றது. சரிதானே? அப்ப அதுக்குள்ள நோட் எழுதிக்கோங்க. அடுத்த வகை ஒரு முனைவு டிரான்சிஸ்டர். சரியா? இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. என்னன்னா புல விளைவு டிரான்சிஸ்டர். ஏன்னா இந்த டிரான்சிஸ்டர் வேலை செய்ய ஒரு மின் புலத்தால தான் இந்த டிரான்சிஸ்டர் வேலை செய்யும். அதனால இத புல விளைவு டிரான்சிஸ்டர்னு சொல்றது. இங்கிலீஷ்ல ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர், FETன்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க. புல விளைவு டிரான்சிஸ்டர் எழுதிக்கோங்க. ஒரு முனைவுன்னு சொன்னா யூனிபோலார். சரியா? அல்லது இதுக்கு இன்னொரு பேரு ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர், ஷார்ட்டா FET அப்படி சொல்லுவாங்க. இங்க ஏற்றக்காவிகளை யார் இருப்பான்னு சொன்னால் இலத்திரன் மட்டும் ஏற்றக்காவிகளா இருக்கலாம் அல்லது துளைகள் மட்டும் ஏற்றக்காவிகளா இருக்கலாம். ஷார்ட்டா நான் எழுதுறேன். இப்ப நம்ம சிலபஸ்ல வந்து நம்ம A-level சிலபஸ்ல பிஜேடி பத்தி தான் பெரும்பாலும் படிக்க போறோம். பிஜேடினா என்னது? இருமுனைவு டிரான்சிஸ்டர், பை ஜங்ஷன் டிரான்சிஸ்டர்னு சிலர் சொல்லுவாங்க. ஆனா உண்மையான பேர் வந்து பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர். ஏன் இந்த பேர் வருது அப்படிங்கிற விஷயமெல்லாம் நீங்க படிக்க விளங்கும். பாருங்களேன், பைபோலார் ஏன் இருக்குன்னு சொன்னா இங்க 2 ஏற்றக்காவிகள் இருக்கு. 2 ஏற்றக்காவிகளுமே பங்களிப்பு செய்யும். ஒரு முனைவுல ஒரு ஏற்றக்காவி மட்டும்தான் பங்களிப்பு. அது இலத்திரனா இருந்தாலும் பரவாயில்ல, துளையா இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ புது தலைப்பு போட்டுக்கோங்க. இருமுனைவு டிரான்சிஸ்டர். இருமுனைவு பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் தானே? அப்போ இருமுனைவு சந்தி டிரான்சிஸ்டர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பத்தி தான் நம்மளுக்கு பெரும்பாலும் படிக்கிறதுக்கு இருக்கு. ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் பத்தி ஒரு சின்ன ஒரு விளக்கம் தான் கொடுத்துருக்காங்க. அது நார்மலா படிச்சா போதும். பிஜேடியில தான் மாறி மாறி கேள்விகள் போடுவாங்க. எஸ்ஏலையும் சரி, MCQலையும் சரி. அதனால தெளிவா இதை வந்து படிச்சு வச்சுப்போம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எப்படி வேலை செய்யுதுன்னு சரியா விளங்கிக்கிட்டா நல்லா எல்லா கேள்விகளும் செய்யலாம். சரி, இந்த இருமுனைவு சந்தி டிரான்சிஸ்டர் எப்படி உருவாக்குவாங்கன்னு சொன்னா ஒரு குறை கடத்தி ஒன்று எடுத்து அதுல 2 PN சந்தி வார மாதிரி உருவாக்குவாங்க. அப்படி உருவாக்குறது தான் இருமுனைவு சந்தி டிரான்சிஸ்டர்கள். அதாவது அங்க PN சந்தி வருது இல்லையா, அந்த சந்தி வாரதால தான் இருமுனைவு சந்தி டிரான்சிஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, அப்ப போட்டுக்கோங்க நோட். தனி ஒரு வகை குறை கடத்தியில் 2 PN சந்திகளை அமைத்து உருவாக்கும் டிரான்சிஸ்டர். தனி ஒரு வகை குறை கடத்தியில் 2 PN சந்திகளை அமைத்து உருவாக்கும் இலத்திரனியல் அமைப்பு இருமுனைவு சந்தி டிரான்சிஸ்டர்கள். பிராக்கெட்ல பிஜேடின்னு போட்டுக்கோங்க. ஏன்னா சில பாஸ் பேப்பர்ஸ் கேள்வியில பிஜேடினே தந்திருக்காங்க. அந்த 3 எழுத்தை மட்டுமே தந்திருக்காங்க. பிராக்கெட்ல பிஜேடின்னு போட்டுக்கோங்க. தனி ஒரு வகை குறை கடத்தியில் 2 PN சந்திகளை அமைத்து உருவாக்கும் இலத்திரனியல் அமைப்பு இருமுனைவு சந்தி டிரான்சிஸ்டர்கள். பிராக்கெட்ல பிஜேடி எனப்படும். எப்படி இருக்கும்லாம் பார்ப்போம். ஓகேவா? இப்போ இதுல 2 வகை இருக்கு. எழுதிக்கோங்க. இருமுனைவு சந்தி டிரான்சிஸ்டர்கள் 2 வகைப்படும். ஒன்னு NPN டிரான்சிஸ்டர். NPN டிரான்சிஸ்டர்னா என்னன்னா P வகை குறை கடத்திய நடுவுல வச்சு N வகை குறை கடத்திகள் 2 மேலையும் கீழே இருக்க மாதிரி அமைத்தால் அதுதான் NPN டிரான்சிஸ்டர். அதாவது P வகை குறை கடத்தி 2 N வகை குறை கடத்திகளுக்கு நடுவுல இருக்கும். அப்படி இருக்காதான் NPN டிரான்சிஸ்டர்ஸ். பாருங்களேன், பேர்லயே இருக்கு NPN. P வந்து 2 எண்ணுக்கு நடுவுல தானே இருக்கு. அதே மாதிரிதான் தோற்றமும் இருக்கும். 2 N வகையான குறை கடத்திகளுக்கு நடுவுல ஒரு P வகையான குறை கடத்தி இருப்பார். ஓகேவா? நம்ம படம் வரையும் போது உங்களுக்கு புரியும். ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் நோட்டா எழுதிக்கோங்க. 2 N வகை குறை கடத்திகளுக்கு இடையில் 2 N வகை குறை கடத்திகளுக்கு இடையில் P வகை குறை கடத்தி ஒன்று இருக்குமாறு 2 N வகை குறை கடத்திகளுக்கு இடையில் P வகை குறை கடத்தி இருக்குமாறு உருவாக்கப்படும் குறை கடத்தி சாலகம் NPN டிரான்சிஸ்டர் எனப்படும். NPN டிரான்சிஸ்டர் எனப்படும். இந்த படத்தை போட்டுக்கோங்க. இதுல இடையில இருக்க P பகுதியை வந்து சின்னதா தான் வரையணும். ஏன் வரைகிறோங்கிறதெல்லாம் நம்ம தெளிவா விளக்கம் பார்ப்போம். இப்போதைக்கு படத்தை போடுங்க. மேலையும் கீழே N, 2க்கும் நடுவுல P.
என்பிஎன் டிரான்சிஸ்டர்ஸ் சுற்றுல இருக்கும்போது அத வந்து குறியீட்டு மூலமா இப்படி குறிக்கலாம். எப்படி வரையறோம்னு பார்த்துக்கோங்க. இதுல இது என்பிஎன் தான் அப்படின்னு காட்டுறதுக்காக இங்க ஒரு அம்புக்குறி போட்டு காட்டுவோம். இப்படி கீழ் நோக்கிய திசையில, வெளிநோக்கிய திசையில ஒரு அம்புக்குறி அங்க போட்டு காட்டுவோம். இப்ப இதுல 3 கால் இருக்கு இல்லையா? அந்த 3 கால்களும் 3 பேரால் அழைக்கப்படும். அதுல இந்த கீழ உள்ளவர் வந்து காலின்னு சொல்றது. காலி. அத கேப்பிட்டல் ஈங்கிற எழுத்தால குறிப்போம். இவரு அடி. அவரை கேப்பிட்டல் பிங்கிற எழுத்தால குறிப்போம். இவர் யாருன்னு சொன்னால் சேகரிப்பான். அவரை கேப்பிட்டல் சியால குறிப்போம். இந்த எழுத்துக்கள் எப்படி வந்துச்சுன்னு சொன்னா, காலின்னு சொல்றது எமிட்டர், அதனால இ. அடின்னு சொல்றது பேஸ், அதனால பி. சேகரிப்பான்னு சொல்றது கலெக்டர், அதனால சி. அப்போ அந்த பெயர்களோட முதல் எழுத்துக்களை வச்சு இ பி சின்னு குறிப்போம். இது நம்ம படத்துல போடுறதா இருந்தா இவரை நம்ம ஈன்னு சொல்லுவோம். இடையில இருக்கவர் பேஸ் அடி, மேல உள்ளவர் கலெக்டர், அதையும் குறிச்சுக்கோங்க. ஓகே, அப்ப இதுல நீங்க நோட்டா எழுதிக்கலாம். என்பிஎன் டிரான்சிஸ்டர்ல பிரதான ஏற்றக்காவி இலத்திரனா இருக்கும். ஓகே, இதே மாதிரி அடுத்த வகை என்னன்னா பிஎன்பி டிரான்சிஸ்டர். நீங்க முதல்ல நோட்டுன்னு போட்டீங்க இல்லையா? 2 என் வகை குறைகடத்தி சாலகத்துக்கு இடையில பி வகை இருந்தா அதை தான் என்பிஎன்னு சொல்றோம். அப்ப இங்க என்னவா இருக்கும்? 2 பி வகை குறைகடத்திகளுக்கு இடையில் என் வகை குறைகடத்தி ஒன்றை அமைத்து உருவாக்கும் டிரான்சிஸ்டர் பிஎன்பி டிரான்சிஸ்டர் எனப்படும். டயக்ராம் பார்த்தா எப்படி இருக்கும்? 2 பி வகை குறைகடத்திகளுக்கு இடையில ஒரு என் வகை குறைகடத்தி. இங்கேயும் நடுவுல இருக்க இவர் தான் பேஸ், மேல உள்ளவர் கலெக்டர், கீழே உள்ளவர் காலின்னு சொல்ற எமிட்டர் இ. இத சுற்று குறியீடு எப்படி குறிப்போம்னு சொன்னால் ஒரு வட்டம், அதுல அங்க வரைஞ்ச அதே குறியீடு தான், ஆனால் அம்புக்குறி உள்நோக்கி வர மாதிரி வரும். இதுல இது பேஸ குறிக்கும், இது காலியை குறிக்கிற கால், இது வந்து சேகரிப்பான குறிக்கிற கால் கலெக்டர். படம் சுற்று குறியீடு ரெண்டையும் போட்டுக்கோ. இங்க பிரதான ஏற்றக்காவி யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்பிஎன் டிரான்சிஸ்டர்ல பிரதான ஏற்றக்காவி இலத்திரன்கள், இங்க பிரதான ஏற்றக்காவி துளைகள். அதை நோட் பண்ணிட்டோம். ஓகே, இங்க பாருங்க, இந்த என்பிஎன் டிரான்சிஸ்டர் இருக்கா இல்லையா? அதுல நம்ம படம் வரையும் போது எந்த வகை குறைகடத்தியை நம்ம பெரும்பாலும் இருக்க மாதிரி வச்சிருக்கோம்? என் வகை தான் அதிகமா இருக்கு. அப்போ அங்க வந்து மாசுபடுத்தலால உருவான இலத்திரன்கள் தான் அதிகமா இருக்கும். ஆமா தானே? இங்க கரண்ட் ஓடுறதா இருந்தால் அல்லது நம்ம ஒரு அழுத்தத்தை கொடுத்து ஒரு மின்புலத்தை உண்டாக்கி ஏற்றங்கள் அசைய வெப்பமாக இருந்தால் யார் அசைவாருன்னு சொன்னா இலத்திரன்கள் தான் அசையும். அதனால பிரதான ஏற்றக்காவி இலத்திரன்னு சொல்றோம். ஆனா பிஎன்பி டிரான்சிஸ்டர்ல யார் பெருசா இருக்கா? பி வகை குறைகடத்திகள் தான் பெருசா இருக்கு. அப்ப பி வகை குறைகடத்திகள் பெருசா இருந்தா அங்க பெரும்பான்மை ஏற்றக்காவிகள் துளைகளா தான் இருக்கும். அதாவது துளைகள் அதிகமா இருக்க பகுதியை தான் நம்ம பெரிய சைஸ்ல போட்டு வச்சிருக்கோம். அப்ப நம்ம புற அழுத்த வேறுபாடுன்னு வழங்கி ஏற்றங்களை ஒரு மின்புலத்தால ஓட செய்வமாக இருந்தால் யார் ஓடுவான்னு கேட்டா துளைகள் தான் ஓடும். அப்ப இங்க பிரதான ஏற்றக்காவி துளைகளா இருக்கும். ஓகேயா? அப்படிங்க கீழே ஒரு நோட் போட்டுக்கோங்க. என்பிஎன் டிரான்சிஸ்டரில் பிரதான ஏற்றக்காவி இலத்திரனும் பிஎன்பி டிரான்சிஸ்டரில் பிரதான ஏற்றக்காவி துளைகளும் ஆக அமைவதற்கு காரணம் அவற்றை அமைப்பதற்கு நாம் பயன்படுத்தும் குறைகடத்தி வகையின் அளவே ஆகும். பி வகையிலேயும் என் வகையிலேயும் உள்ள ஏற்றக்காவிகள் வெப்பத்தால வந்தவங்களா மாசுபடுத்தலால வந்தவங்களா? பி வகையும் என் வகையும் வெளியீட்டு குறைகடத்தியா உள்ளீட்டு குறைகடத்தியா? வெளியீட்டு. வெளியீட்டு. வெளியீட்டுனா அது மாசுபடுத்திருப்போமா படுத்திருக்க மாட்டோம்? மாசுபடுத்திருப்போம். அப்ப அங்க என் வகையில சுயாதீன இலத்திரன் கூடவா இருக்குன்னு சொன்னா அங்க இருக்க சுயாதீன இலத்திரன்கள் பெரும்பான்மை காவிகள்னு நம்ம சொல்றோம். அவங்க மாசுபடுத்தலால வந்தவங்களா இல்ல வெப்பத்தால வந்தவங்களா? அவங்க மாசுபடுத்தலால வந்தவங்க. இங்க சிறுபான்மை காவிகளும் இருக்கும், ஆனா அவங்க ரொம்ப சின்ன அளவு, புறக்கணிக்கிறோம். சரிதானே? ஓகே, மின்புலத்துல இலத்திரனா துளையா நகரல் கதி கூடுனவர்? இலத்திரன். சரி, அப்ப எனக்கு சொல்லுங்க, என்பிஎன் டிரான்சிஸ்டரா பிஎன்பி டிரான்சிஸ்டரா ஃபாஸ்டா செயற்படும்? ஃபாஸ்டா மின்ன கடக்கும். ஏன்? ஏன்னா அதுல தான் இலத்திரன்கள் வந்து கூட இருக்கு. அங்கதான் இலத்திரன்கள் ஏற்றக்காவிகளா இருப்பாங்க. அப்ப ஒரே மின்புலத்தை 2 டிரான்சிஸ்டருக்கும் வழங்கும் போது இலத்திரன்கள் ஃபாஸ்டா நகரும் என்பிஎன்ல, துளைகள் ஸ்லோவா நகரும் பிஎன்பில. சரிதானே? அப்போ ஏதாவது ஒரு சர்க்கிட் ஒன்ல ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் ஃபாஸ்டா உயர் வேகத்துல உயர் மீடிரன்ல தொழிற்படணுமாக இருந்தால் அங்க யாரை யூஸ் பண்ணணும்? என்பிஎன்ஐயா பிஎன்பியா? என்பிஎன். நோட் பண்ணிக்கோங்க. எதனால நம்ம உயர் மீடிரன்னு சொல்றோம்னா ப்ராசஸிங் பவர்லாம் சொல்றதுக்கு நம்ம ஹெர்ட்ஸுங்கிற அலகை யூஸ் பண்ணோம். அதாவது சிபியூ ஸ்பீடு வந்து 3.3 மெகா ஹெர்ட்ஸ், 5 கிகா ஹெர்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குன்னு ஹெர்ட்ஸ்ல தான் சொல்லுவோம். அதனால உயர் மீடிரன்னு சொல்றோம். அப்ப நீங்க நோட் போட்டுக்கோங்க. உயர் வேகத்தில் பிரக்கெட்ல மீடிரனில் தொழிற்படும் ஐசி, ப்ராசஸர், அதே மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் உயர் வேகத்துல செயற்படணுமா இருந்தால் எந்த வகையான டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணும்? என்பிஎன் டிரான்சிஸ்டர்ஸ் தான் யூஸ் பண்ணும்.
சரிதானே? எழுதிக்கோங்க. பார்ப்போம் எவ்வளோ ஞாபகம் இருக்குன்னு. உயர்ந்த வெப்பநிலைக்கு யாரு தாக்கு பிடிப்பா? ஜெர்மானியமா, சிலிக்கனா? நல்லா தாக்கு பிடிக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கு? ஞாபகம் இருக்கா? ஜெர்மனி. ஜெர்மானியமா? நம்ம ஜெர்மானியம்னு எழுதியிருக்கோம். பார்த்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்டே எழுதியிருப்போம். நாள். ஆமாண்ணா, ஜெர்மானியம் தான் இருக்கும். அப்படின்னா அது ஒரு மிஸ்டேக். என்னன்னா, சிலிக்கன் தான் உயர் வெப்பநிலைக்கு தாக்கு பிடிக்கும். அத மாத்திக்கோங்களேன். சரி அண்ணா. ஜெர்மானியத்தை விட சிலிக்கன் தான் உயர் வெப்பநிலைக்கு தாக்கு பிடிக்கும். சரி, அப்ப இத வந்து மாத்திக்கோங்க. ஜெர்மானியத்தை விட சிலிக்கன் தான் நல்ல வெப்பநிலைக்கு தாக்கு பிடிக்கும். அன்னைக்கு நான் மாத்தி சொல்லிட்டேன். சரி, என்ன மாத்திட்டேன். அப்ப யார் வெப்பநிலைக்கு நல்லா தாக்கு பிடிப்பா? சிலிக்கன். ஓகேயா? அப்போ பாதுகாப்பான நல்லா வேலை செய்யக்கூடிய ஒரு டிரான்சிஸ்டர் உருவாக்கணுமா இருந்தா, ஜெர்மானிய குறைக்கடத்தி சாளகத்துல உருவாக்கணுமா? இல்ல சிலிக்கன் குறைக்கடத்தி சாளகத்துல உருவாக்கணுமா? சிலிக்கன். சிலிக்கன்ல தான் உருவாக்கணும். ஜெர்மானியத்தால் உருவாக்கப்பட்ட டிரான்சிஸ்டர்ஸை விட சிலிக்கனால டிரான்சிஸ்டர் உருவாக்கி இருக்கிறது தான் அதிகமா இருக்கு உலகத்துல. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்பர் ஆஃப் ஜெர்மானியம் டிரான்சிஸ்டர்ஸை விட நம்பர் ஆஃப் சிலிக்கன் டிரான்சிஸ்டர்ஸ் அதிகம். ஓகேயா? என்ன காரணம்? ஜெர்மானியத்தை விட சிலிக்கன் நன்கு உயர் வெப்பநிலைக்கு தாக்கு பிடிக்கக்கூடியது. அதை எழுதிக்கோங்க. பெரும்பாலும் சிலிக்கன் டிரான்சிஸ்டர்களே உருவாக்கப்படுகின்றது. இதற்கு காரணம் ஜெர்மானியத்தை விட சிலிக்கன் உயர் வெப்பநிலைக்கு நன்கு தாக்கு பிடிக்கக்கூடியது. முன்னுக்கு இருக்க பாயிண்ட மாத்திக்கோங்க. அப்ப விரைவான தொழிற்பாட்டுக்கும் உயர் வெப்பநிலைக்கு தாக்கு பிடிக்க கூடியதுமா ஒரு டிரான்சிஸ்டர் செய்யணுமா இருந்தா சிலிக்கன் என்பிஎன் டிரான்சிஸ்டர்ஸ் உருவாக்கணும். சரிதானே? அதை எழுதிக்கோங்க. விரைவான தொழிற்பாடு, அதே மாதிரி உயர் வெப்பநிலைக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய தன்மை யார உருவாக்கும்? சிலிக்கன் குறை கடத்தி சாளகத்துல உருவாக்கிய என்பிஎன் டிரான்சிஸ்டர்ஸ் பயன்படுத்துவோம். சிலிக்கன் என்பிஎன் டிரான்சிஸ்டர்ஸ். ஓகேவா? ரைட். இப்ப பாருங்க, நம்ம டிரான்சிஸ்டர் படம் வரையும் போது 3 பகுதிகள் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? என்னென்ன பகுதிகள் ஞாபகம் இருக்கா? இப்ப எனக்கு சொல்லுங்க. நம்ம பிஎன்பி டிரான்சிஸ்டர்ஸ் வரைஞ்சோம், என்பிஎன் டிரான்சிஸ்டர்ஸ் எப்படி இருக்குன்னு வரைஞ்சோம். அது ரெண்டுலயுமே 3 பகுதிகள் நம்ம குறிச்சோம். யார் யாரு? அடி, அடுத்தவரை காலி, அடுத்து சந்தி. ஓகேயா? அடிக்கு என்ன சொல்லுவோம்? பேஸ். காலிய எமிட்டர்னு சொல்றது. சந்திய வந்து சந்தி இல்ல, சேகரிப்பான். அடி, காலி, சேகரிப்பான். சேகரிப்பான வந்து கலெக்டர்னு சொல்றது. எழுதிக்கோங்க. என்பிஎன் அல்லது பிஎன்பி டிரான்சிஸ்டர்கள் ஆனது அடி, காலி, சேகரிப்பான் எனும் 3 பகுதிகளை கொண்டிருக்கும். பிராக்கெட்ல இங்கிலீஷ் வேர்ட்ஸையும் எழுதிக்கோங்க. அது குறிக்கிற குறியீடையும் எழுதிக்கோங்க. அடிக்கு பி, காலிக்கு இ, சேகரிப்பானுக்கு சி. பிஎன்பி அல்லது என்பிஎன் டிரான்சிஸ்டர்கள் அடி, காலி, சேகரிப்பான் எனும் 3 பகுதிகளை கொண்டிருக்கும். அடினா பேஸ், பின்னு குறிப்போம். காலினா எமிட்டர், ஈன்னு குறிப்போம். சேகரிப்பான கலெக்டர், சீன்னு குறிப்போம். நம்ம படம் வரையும் போது யார சின்னதா வரைஞ்சோம்? அடியவா, காலியவா, சேகரிப்பானுங்க? கீழே யாரு இருப்பா? காலி இல்லையா? நடுவுல அடி இருக்கும், மேல சேகரிப்பான் இருக்கும். அப்படித்தானே வரைஞ்சோம்? அப்ப யாரு சின்னது? 3 ஒரே மாதிரியா வரைஞ்சீங்க? ஒரே சைஸ்ல வரைஞ்சீங்க? அப்படி வரையக்கூடாது. அது பிள்ளை. எப்படி வரையணும்? இங்க பாருங்க. அடி வந்து ரெண்டுலயுமே சின்னதா இருக்கும். அண்ணா, சேகரிப்பான் காலி 2 ஒரே மாதிரி இருக்கும். அடி வந்து சின்னதா இருக்கும். அப்படியா? இல்ல, சேகரிப்பான் பரப்பு வந்து கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். ஆனா அடியோட ஒப்பிடும்போது 2மே ஒரே மாதிரி தான் தெரியும். அடியோட ஒப்பிட்டு வரைஞ்ச மாதிரி இருந்தா சேகரிப்பானும் சரி, காலியும் சரி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா காலியை விட சேகரிப்பான் கொஞ்சம் பரப்பளவுல பெரியது. அப்ப நீங்க அதையும் நோட் பண்ணி சேகரிப்பான பெருசா வரைஞ்சீங்கன்னா இன்னும் சிறப்பு. நம்ம ரெண்டும் வரையும் போது யார சின்னதா வரைஞ்சோம்? அடி. பிஎன்பி அல்லது என்பிஎன் சந்தியில் அடிப்பகுதி மெல்லியதாகவும் குறைந்த அளவில் மாசுபடுத்தப்பட்டும் காணப்படும். பிஎன்பி, என்பிஎன் டிரான்சிஸ்டர்களில் அடிப்பகுதி மெல்லியதாகவும் குறைந்த அளவில் மாசுபடுத்ததாகவும் காணப்படும். எழுதிட்டு சொல். ஏங்கிற காரணம்லாம் இப்ப புரியாது. ஏன் எழுதுறோன்னே தெரியாத மாதிரி எழுதிட்டு இருப்போம். நம்ம இது எப்படி வேலை செய்யுதுங்கிற மெக்கானிசம் படிக்கும் போது எல்லாமே தெளிவாகும். சரிதானே? இப்போ எழுதுங்க. நம்ம போவோம் கொஞ்சம் கொஞ்சம். அடுத்த பாயிண்ட் என்னன்னு சொன்னால், சேகரிப்பானும் காலியும் இருக்காங்க இல்லையா? அவங்க 2 பேரும் அடியோட ஒப்பிடும்போது பெருசு. ஆமாம் தானே? ஆமாண்ணா. அதே மாதிரி அடியோட ஒப்பிடும்போது சேகரிப்பான், காலி 2 பேருமே அதிக அளவு மாசுபடுத்தப்பட்டவங்களா இருப்பாங்க. அதையும் நோட் பண்ணு. பிஎன்பி, என்பிஎன் 2 வகை டிரான்சிஸ்டரிலும் காலி மற்றும் சேகரிப்பான் பகுதிகள் அடியோடு ஒப்பிடும்போது பரப்பளவில் அதிகமாகவும் மாசுபடுத்தலிலும் அதிகமாகவும் காணப்படும். பிஎன்பி, என்பிஎன் 2 வகையான டிரான்சிஸ்டர்களும் சேகரிப்பான், காலி
ஆகிய இரண்டும் அடியுடன் ஒப்பிடும்போது பரப்பளவில் பெரியதாகவும் மாசுபடுத்தலிலும் பெரியதாகவும் காணப்படும். சரிண்ணா. ஓகே. இப்ப ஈயையும் சியையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா, ஈல வந்து மாசுபடுத்தல் அதிகமா இருக்கும். எழுதிக்கோங்க. 2 வகை டிரான்சிஸ்டரிலும் காலி பகுதியில் மிக கூடிய அளவு மாசுபடுத்தல் காணப்படும். சேகரிப்பான் பகுதி அடிக்கும் காலிக்கும் இடைப்பட்ட அளவில் மாசுபடுத்தப்பட்டு காணப்படும். எழுதிக்கோங்க. சேகரிப்பான் பகுதி அடிக்கும் காலிக்கும் இடைப்பட்ட மாசுபடுத்தல் அளவு. ஓகே. 2 வகையான டிரான்சிஸ்டரிலும் சேகரிப்பான் பகுதியே பெரிய பரப்புடையதாக காணப்படும். சியூட்டு பரப்பு தான் ரொம்ப பெருசு. ஒன்னையும் ஞாபகம் வைக்க பாடமாக்க தேவையில்ல. மெக்கானிசம் படிப்போம். விஷயம் விளங்குனதுக்கு அப்புறம் எல்லாமே நீங்களே சொல்லலாம். சரியா? என்ன காரணம்னு பார்ப்போம். இங்க ஈன்னு போட்டிருக்கேனே, அவர் யாரு? பேர் என்னது? காலி. காலி. காலி அந்த பேர்லயே பாருங்க, காலப்படுதல் வந்து குறிப்பிடப்படுது. அதாவது ஈ பகுதி, அதாவது காலி பகுதி இலத்திரன்களை எமிட் பண்ண, சேகரிப்பான் பகுதி இலத்திரன்களை கலெக்ட் பண்ண போகுது. அப்போ கால்ற இடத்துல தானே இலத்திரன்கள் கூட இருக்கணும். இலத்திரன்களோ அல்லது துளைகளோ எங்க இருந்து காலப்படுதோ அங்கன தானே கூட இருக்கணும். நியாயம் தானே நான் சொல்றது? ஆமாண்ணா. அப்போ அதனால தான் என்னது, காலியை வந்து நம்ம அதிக அளவுல மாசுபடுத்தி வச்சிருக்கோம். எங்க போய் விழுதோ அவர் தான் பெரிய சைஸா இருக்கும். அப்பதான் நிறைய விஷயங்களை அவரால் சேர்த்து வைக்க முடியும். அதனாலதான் ஆமாண்ணா. சேகரிப்பான்ட்டு பரப்பு ரொம்ப பெருசா இருக்கு. சரியா? இடையில இருக்காருல்ல இந்த அடிப்பகுதி குறைந்த அளவுல மாசுபடுத்தப்பட்டிருந்தா அவர்கிட்ட மின் கடத்து திறனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? குறைவா இருக்கும். குறைவா இருக்கும். அப்போ காலில இருக்க இலத்திரன் சேகரிப்பானுக்கு போயிட்டு விழணும். இடையில அடி இருக்காரு, ஆனா அடி விட்டு மின் கடத்து திறன் குறைவு. அப்ப அந்த இலத்திரன் பாய்ச்சல் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல. இல்ல, கஷ்டமா இருக்கும். இருக்கட்டும். அடி விட்டு பரப்பு சின்னது. சரியா சொல்றேனா? அப்போ மின் கடத்து திறன் குறைவா இருக்க பகுதி சின்னது. ஓகேவா? அப்போ ஒரு சிறிய சக்தியை வச்சுக்கிட்டு காலில இருக்க இலத்திரன்கள் சேகரிப்பானுக்கு பாய முடியும். சரியா? அதுக்கு பெரிய சக்தி ஒன்றும் தேவையில்லை. சரிதானே? அது புரிஞ்சுச்சா? அதே மாதிரி சேகரிப்பான் பகுதி இருக்காரு இல்லையா, அவரு மாசுபடுத்தல்ல காலிக்கும் அடிக்கும் இடைப்பட்ட அளவு மாசுபடுத்தல் இருக்கும். ஆனா பரப்பு பெருசா இருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், காலில இருந்து பாஞ்சு வாராங்கல்ல இலத்திரன்கள், அவங்கள கேட்ச் பண்றதுக்கு அப்பதான் ஈஸியா இருக்கும். புரியுதா? மாசு எங்க கூடவா இருக்கும்னு சொன்னால் காலில தான் கூட, சேகரிப்பான்ல குறைவு, அடியில நல்லா குறைவு. பரப்பு சிக்கு தான் கூட, அடுத்து இ, அடுத்து பிக்கு நல்லா குறைவு. புரியுதா? அப்ப அடுத்து எழுதிக்கோங்க. அடிப்பகுதி குறைந்த மாசையை கொண்டிருக்கும். இதனால் அடிப்பகுதியின் மின் கடத்து திறன் ஒப்பீட்டளவில் குறைவு. அடிப்பகுதியின் மின் கடத்து திறன் ஒப்பீட்டளவில் குறைவு. காலி பகுதியில் இலத்திரன்கள் காலப்படல் வேண்டும். சேகரிப்பான் பகுதி காலப்படும் இலத்திரன்களை சேகரிக்க வேண்டும். காலி பகுதி இலத்திரன்களை கால வேண்டும். சேகரிப்பான் பகுதி காலப்படும் இலத்திரன்களை சேகரிக்க வேண்டும். ஓகேவா? ஆனால் காலிக்கும் சேகரிப்பானுக்கும் இடையில் அடி காணப்படுவதால், எழுதிக்கோங்க, ஆனால் காலிக்கும் சேகரிப்பானுக்கும் இடையில் அடி காணப்படுவதால் காலியிலிருந்து சேகரிப்பானுக்கு இலத்திரன்கள் பாய்வது அவ்வளவு சுலபம் அன்று. ஆனால் அடிப்பகுதி மெல்லியது. ஆனால் அடிப்பகுதி மெல்லியது. அதாவது மின் கடத்து திறன் குறைந்த பகுதி சிறியது. மின் கடத்து திறன் குறைந்த பகுதியின் பரப்பு சிறியது. எனவே சிறிய சக்தியை கொண்டே காலியிலிருந்து சேகரிப்பானுக்கு இலத்திரன்கள் பாயலாம். எனவே சிறிய சக்தியை கொண்டே காலியிலிருந்து சேகரிப்பானுக்கு இலத்திரன்கள் பாயலாம். ஓகேவா? சரி. அடுத்த விஷயம் போட்டுக்கோங்க. சேகரிப்பானின் பரப்பு அதிகமாகவும் அடிக்கும் காலிக்கும் இடைப்பட்டளவு மாசுபடுத்தலுடனும் காணப்படும். அடிக்கும் காலிக்கும் இடைப்பட்ட அளவு மாசுபடுத்தலுடனும் காணப்படும். சரியா? இதனால் காலியிலிருந்து பாய்ந்து வரும் இலத்திரன்களை சேகரிப்பான் இலகுவாக பிடிக்க முடியும். ஓகே? இது வந்து மாசுக்கள் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு தந்துட்டேன். ரைட்டா? அடுத்த ஒரு குட்டி 2-3 பாயிண்ட்ஸ் இருக்கு. என்னன்னா, பிஎன்பி டிரான்சிஸ்டரையும் என்பிஎன் டிரான்சிஸ்டரையும் பிரித்தறிவதற்கு சுற்றுக்குறியீட்டில் ஒரு அம்புக்குறி இடப்படும். பிஎன்பி டிரான்சிஸ்டரையும் என்பிஎன் டிரான்சிஸ்டரையும் பிரித்தறிவதற்கு சுற்றுக்குறியீட்டில் ஒரு அம்புக்குறி இடப்படும். இவ்வம்புக்குறி அங்கு இடம்பெறும் மின்னோட்டத்தின் திசையை குறிக்கும். அல்லது திசையை காட்டும். சரியா? மின்னோட்டத்தின் திசை அப்புறம் பார்ப்போம். நம்மளுக்கு குறியீடு தெரியும் தானே. என்பிஎனுக்கு எந்த பக்கம் அம்புக்குறி? கீழவா மேலவா?
கீழ. அதாவது வெளியே வர மாதிரி இருக்கும் அம்புக்குறி. பிஎன்பிக்கு கீழவா மேலவா? மேல் பக்கத்துல. ஆமா. மேல போற மாரி இருக்கும். உண்மையிலே இந்த அம்புக்குறி ஏன் போடுறோம்னு சொன்னால், மின்னோட்டம் ஓடுற திசையை காட்டுறதுக்கு தான் யூஸ் பண்றோம். இது என்பிஎன்னையும், பிஎன்பியையும் பிரித்தறிவதற்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். மின்னோட்டத்தின் திசை எப்படியெல்லாம் வருது அப்படிங்கிறத நம்ம இனிமே பார்ப்போம். சரிதானே? சரிண்ணா. அடுத்த ஒரு பாயிண்ட் போட்டுக்கோங்க. நீங்க வந்து கடையில ஒரு டிரான்சிஸ்டரை வாங்குனா, அது எப்படி இருக்கும்னு சொன்னால், தகடா இருக்காது. மேல என் பகுதியும், நடுவுல பி பகுதியும், கீழே என் பகுதியும் இருக்க ஒரு தகடு மாரி இருக்காது. அது எப்படி இருக்கும்னா, ஒரு உருளையா தான் இருக்கும். அந்த உருளைக்குள்ள அவங்க உருவாக்கி, அத ஒரு கருப்பு டப்பா மாரி ஒண்ணுக்கு போட்டு தான் வச்சிருப்பாங்க. இதுல அடியும், காலியும் பக்கத்து பக்கத்து கால்கள். சேகரிப்பான் கொஞ்சம் இடைவெளி விட்டு தூரமா தான் இருக்கும். அப்ப இந்த படத்த போட்டு நோட் பண்ணிக்கோங்க. சேகரிப்பான் கால் மற்ற இரண்டையும் விட சற்று தொலைவில் இருக்கும், அல்லது சேகரிப்பான் முடிவிடத்தை குறிக்க ஒரு அடையாளம் இடப்பட்டிருக்கும். எல்லாம் மார்க் பண்ணியிருக்கோம். ஆனா சேகரிப்பான் கால் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும். அடியும் காலையும் பக்கத்து பக்கத்துல இருக்கும். சேகரிப்பான் சற்று தொலைவில் இருக்கும். அடுத்த பாயிண்ட் போட்டுக்கோங்க. டிரான்சிஸ்டர் ஒரு ஒளிபுக விடாத உறைக்குள்ளே காணப்படும். ஏன் நினைக்கிறீங்க? ஒளி பட்டா என்ன பிரச்சனை? என்ன காரணமா இருக்கும்? என்னன்னு சொன்னால், இது பிஎன் சந்திகள் தானே. இது மேல ஒளி பட்டா இது ஒரு போட்டோ டயட் மாதிரி தொழிற்படும். ஒளி ஒரு சக்தி. அந்த சக்தி குறைகடத்தி சாளகத்துக்கு வழங்கும். அந்த குறைகடத்தி சாளகத்துல இருக்க பிணைப்புகள் உடைஞ்சு துளைகள், இலத்திரன்கள் உருவாகும். அப்ப அங்க அந்த மாசுபடுத்தப்பட்டிருக்க அளவுகள்ல எல்லாம் வித்தியாசம் வரும். வித்தியாசம் வந்தால் நம்மளோட இன்டென்ஷன் தவறி போயிடும். நம்ம வந்து அடியை வந்து குறைவா தான் மாசுபடுத்தி வச்சிருக்கணும். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நம்ம எப்படி தொழிற்படுதுன்னு பார்க்கும்போது பேசுவோம். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அப்ப அங்க மாசுக்களின் அளவு கூடி போச்சுன்னா சிக்கல். அதே மாதிரி காலையில மாசு அதிகமா இருக்கணும். அது மாறி போச்சுன்னா சிக்கல். அதனால புற காரணிகளால ஏற்றக்காவிகளின் செறிவு மாறாத விதமா தான் டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்காக தான் ஒளி புக விடாத ஒரு கவருக்குள்ள போட்டு இந்த டிரான்சிஸ்டரை வச்சிருப்பாங்க. அது ஒரு சிலிண்டர் மாதிரி தான் இருக்கும். 3 கால் இருக்க ஒரு சிலிண்டர் மாதிரி தான் இருக்கும். அதுல அடியையும் காலியையும் பக்கத்து பக்கத்துல கால் இருக்கும். சேகரிப்பான் கால் கொஞ்சம் தூரத்துல இருக்கும். ஏன்னா சேகரிப்பான் பரப்பு நல்லா பெருசா இருக்கும்னு சொன்னேன். கொஞ்சம் தூர தள்ளி தான் இருக்கும். சரியா? இது வந்து அது விட்டு புற தோற்றம். டிரான்சிஸ்டர் புற தோற்றம். ரைட். இனிதான் முக்கியமான விஷயம் பேச போறோம். நம்ம இவ்வளவு நேரம் எழுதுனது எதுக்கு எழுதுனோன்னே தெரியாம எழுதியிருப்போம். அந்த எழுதின விஷயங்கள் எல்லாமே இங்கதான் வந்து கனெக்ட் ஆக போகுது. எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்க. தலைப்பு போட்டுக்கோங்க. டிரான்சிஸ்டரின் தொழிற்பாடு, எப்படி டிரான்சிஸ்டர் ஒன்று வேலை செய்யும்னு பார்க்கணும். ஓகேவா? ரைட். மிக முக்கியமான பகுதி, நல்லா கவனிச்சுக்கோ. ஒரு டிரான்சிஸ்டர் சரியா வேலை செய்யணுமா இருந்தால் அங்க 2 பிஎன் சந்தி இருக்கு இல்லையா? என்பிஎன்னு தானே இருக்கு. அந்த எண்ணும் பியும் ஒரு சந்தி, அந்த பியும் என்னும் ஒரு சந்தி. 2 சந்திகள் இருக்கும். அந்த பிஎன் சந்திகள் சரியான முறையில கோடலிடப்பட்டிருக்கு. அப்ப அதை நோட் பண்ணிக்கோங்க. என்னன்னா, ஒரு டிரான்சிஸ்டர் சரியாக தொழிற்படுவதற்கு அங்கு காணப்படும் இரு பிஎன் சந்திகளும் சரியான முறையில் கோடலுக்கு உட்பட்டு இருத்தல் வேண்டும். எழுதிக்கோ. அதாவது கவனிங்க, எப்படி சரியான முறையில கோடலுற செய்யறதுன்னு சொன்னால், காலி அடி சந்தி, அதாவது காலியும் அடியும் ஒரு எண்ணும் பியுமா இருக்க ஒரு பிஎன் ஜங்ஷன் தானே. அந்த பிஎன் ஜங்ஷன் முன்முக கோடல்ல கோடலுற செய்யப்பட்டிருத்தல் வேண்டும். அதாவது எழுதிக்கோங்க, காலி அடி சந்தி முன்முக கோடலில் காணப்பட வேண்டும். ரைட்டா? அடுத்த விஷயம், அடுத்த சந்தி யாரு? அடியும் சேகரிப்பானும் இருப்பார் இல்லையா? அப்போ அடி சேகரிப்பான் சந்தி அவர் எப்படி இருக்கணும்? அடி சேகரிப்பான் சந்தி பின்முக கோடலில் இருக்கணும். அதான் சரியாக டிரான்சிஸ்டர் வேலை செய்யறதுக்கு கோடல் அடைய செய்யப்படுற முறை. இன்னும் நம்ம நோட்ஸ் தான் எழுதிட்டு இருக்கோம். ஏன் எழுதுறோம்னு இன்னும் தெரியாது. பார்த்துட்டே ரைட். சரி, ஒரு சப்ஹெட்டிங் மாதிரி போட்டாலும் பரவாயில்ல. ஒரு இலத்திரனியல் சுற்றில் டிரான்சிஸ்டர் இணைக்கப்படும் விதம், அல்லது டிரான்சிஸ்டர் இலத்திரனியல் சுற்று. டிரான்சிஸ்டர் இலத்திரனியல் சுற்று. ஓகேவா? ரைட். எப்படி இந்த சுற்றை போடுறதுங்கிற விஷயம் தான் பார்க்க போறோம். நல்லா கவனிங்க. நம்மளுக்கு தெரியும், ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டர் எப்படி இருக்கும். இது N வகை குறை கடத்தியா இருக்கும், இது P வகை குறை கடத்தியா இருக்கும். அதே மாதிரி மேல உள்ளவர் N வகை குறை கடத்தியா இருக்கும். கீழே உள்ளவரை நம்ம காலிங்கிற மாதிரி நோட் பண்ணுவோம். நடுவுல உள்ளவர் தான் அடி, மேல உள்ளவர் சேகரிப்பான் C கலெக்டர் இல்லையா? இதை எப்படி நம்ம சுற்றுல இணைத்து வேலை செய்ய வைக்கலாம்னு சொன்னால் அதை வரைவோம். பாருங்க, பேட்டரி என்ன திசையில போடுறோங்கிறத நல்லா கவனிச்சுக்கோ. இப்படித்தான் ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டரை வேலை செய்ய வைக்கிறதுக்கு நம்ம பேட்டரிஸை இணைக்க வேண்டிய முறை. ஓகே? அதுல இவர் யாருன்னா நம்மளோட எமிட்டர், இதான் நம்மளோட அடி பேஸ், இவர் கலெக்டர் சேகரிப்பான்.
பாருங்க, நம்ம என்ன சொன்னோம்? ஒரு டிரான்சிஸ்டர் சரியா வேலை செய்யறதுக்கு காலி அடி சந்தி முன்முக கோடல்ல இருக்கு. முன்முக கோடல்ல என்னது? இருவாய்கள் படிக்கும்போது பார்த்தோம். பி வகைக்கு பிளஸ்ஸையும் என் வகைக்கு மைனஸையும் கொடுத்திருந்தா அதுதான் முன்முக கோடல்னு சொல்றது. இங்க காலிக்கும் அடிக்கும் இருக்க சந்தியை ஒருக்கா யோசிச்சு பாருங்க. இந்த சந்தி என்ன கோடல்ல இருக்கு? பி வகை பிளஸ்ல இருக்கு. ஆமா இல்லையா? இந்த பக்கம் பிளஸ். என் வகை மைனஸுக்கு இருக்கு. புரியுதா? அப்போ காலி அடி சந்தி முன்முக கோடல்ல இருக்கு. அடி சேகரிப்பான் சந்தி எப்படி இருக்கணும்? பின்முக கோடல்ல இருக்கணும். அடி சேகரிப்பான் சந்தி பின்முக கோடல்ல இருக்கணும்னு சொன்னா அந்த சந்தி எங்க இருக்குன்னு பாருங்க. இதுதான் அந்த சந்தி. இவர் தான் சேகரிப்பான், இங்க இருக்கவர் அடி இல்லையா? அப்ப அடி சேகரிப்பான் சந்திங்கிறது அவங்க 2 பேருக்கும் இடையில உள்ள இந்த சந்தி. அவங்க பின்முக கோடல்ல இருக்கணுமா? எப்படி பின்முக கோடலுக்கு போடுறது? என் வகைக்கு பிளஸ்ஸையும் பி வகைக்கு மைனஸையும் வார மாதிரி இணைத்தால் அதான் பின்முக கோடல். இருவாய்கள்ல படிச்சிட்டோம். அப்ப இங்க பின்முக கோடல்ல இருக்கான்னு ஒருக்கா பாருங்க. அங்க இருக்க பேட்டரியோட மின்னியக்கு விசை பெருசு. அதை குறிக்கிறதுக்காக தான் நான் 2 பேட்டரி போட்டேன். இதுல பாருங்க, அதை நான் ஒரு வேற பென்ல வரைஞ்சு காட்டுறேன். தெரியுதான்னு பாருங்க. இந்த சுற்ற ஒருக்கா கவனிங்க. அந்த சுற்றுல யாருக்கும் இடையில கனெக்ஷன் இருக்குன்னு சொன்னால் சேகரிப்பானுக்கும் அடிக்கும் இடையில தான் கனெக்ஷன் இருக்கு. ஆமா தானே? அந்த சுற்றுல முன்முக கோடல்ல இருக்கா பின்முக கோடல்ல இருக்கான்னு பாருங்க. நான் இதை ஒரு காலிக்கிறேன். என்ன கோடல் கவனிச்சு பாருங்க. இது என் வகை. இவர் தான் பெரிய பேட்டரி. இந்த பேட்டரி பிளஸோட பிளஸ் இருக்க மாதிரி மைனஸோட மைனஸ் இருக்க மாதிரியும் தொடுக்கப்பட்டிருக்கு. இவர் பெரிய மின்னியக்க விசை, இவர் சின்ன மின்னியக்க விசை. அப்போ ரெண்டும் என்ன நடக்கும்? கழிபடும். ஏன்? எதிர் திசையில இருக்கு. ஒரே தொடரா இல்ல. பெரிய மின்னியக்க விசை உள்ளவருக்கு எதிர் திசையில தான் சின்ன மின்னியக்க விசை உள்ளவர் இருக்கார். அப்போ அந்த சுற்றுல இருக்க பேட்டரி சுற்று விலையுள் பாப்பிகளாக இருந்தால் பி பகுதிக்கு மைனஸும் என் பகுதிக்கு பிளஸும் வார மாதிரி அமைஞ்சிருக்கும். அப்படி இருந்தா அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? பி பகுதிக்கு மைனஸும் என் பகுதிக்கு பிளஸும் வர மாதிரி இருந்தா அதைத்தான் பின்முக கோடல்னு சொல்றோம். அப்ப பாருங்க, சேகரிப்பான் அடி பின்முக கோடல்ல இருக்கார், காலி அடி முன்முக கோடல்ல இருக்கார். இப்ப 2 சந்தியும் நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி கோடலுற செய்யப்பட்டிருக்கு. ஆகவே இந்த டிரான்சிஸ்டர் அவருக்குரிய வேலையை சரியா செய்யும். எப்படி அவுட்புட் எடுக்கிறேன்னு பிறகு பார்ப்போம். ஆனா இந்த மாதிரி தான் ஒரு சுற்றுல டிரான்சிஸ்டருக்கு கரண்ட்டை கொடுத்து வேலை செய்ய வைக்க முடியும். ஓகே, இது என்பிஎன்னுக்கு. பிஎன்பிக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதே விஷயம் தான். காலி அடி முன்முக கோடல்ல இருக்கணும், அடி சேகரிப்பான் பின்முக கோடல்ல இருக்கு. மறுபடி வரைவோம். இது நம்ம விட்டு பிஎன்பி சுற்று. இது பி, இது என் வகையா இருக்கும், இது பி வகையா இருக்கும். எப்படி பேட்டரி போட போறோம்னு சொன்னா இப்ப நம்ம யோசிச்சு போடுவோம். இவர் தான் நம்ம யாரு? காலி. இவர் தான் நம்மட அடி. காலி அடி முன்முக கோடல் இருக்கணும். முன்முக கோடல்னு சொன்னா பிக்கு பிளஸும் என்னுக்கு மைனஸும். அப்ப பேட்டரி எப்படி இருக்கணும்? இப்படி வரணும். நியாயமா? ரைட். இவர் தான் நம்ம சேகரிப்பான். சேகரிப்பான் அடி சுற்று எப்படி இருக்கணும்? பின்முக கோடல்ல இருக்கணும் இல்லையா? அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. பேட்டரி இந்த மாதிரி இருந்தால்தான் இவருட்டும் வித்தியாசம் வந்து அந்த வித்தியாசம் இந்த பக்கம் பிளஸ்ஸையும் இந்த பக்கம் மைனஸையும் தர்ற மாதிரி வரும். நல்லா யோசிச்சு பாருங்க. இது ஒரு பெரிய மின்னியக்க விசையுடைய பேட்டரி. இந்த பக்கம் அடியோட இணைக்கப்பட்டிருக்கிறது வந்து ஒரு சின்ன மின்னியக்க விசையுடைய பேட்டரி. அப்ப அந்த வெளியில இருக்க பெரிய சுற்றுல யோசிச்சு பார்ப்பீங்களாக இருந்தால் மொத்த மின்னியக்க விசைன்னு பார்க்கும்போது ரெண்டும் கழிப்படும். ஆனா பெரிய மின்னியக்க விசை உடையவர் அடியில வந்து பிளஸ் வர மாதிரி இருப்பாரு, சேகரிப்பான்ல மைனஸ் வர மாதிரி இருப்பாரு. ஆனா சேகரிப்பான் இங்க யாரு? பி. பிக்கு மைனஸ் இருக்கு, எண்ணுக்கு பிளஸ் இருக்கு. அப்படி இருந்தா அது பின்முக கோடல். அப்ப இங்க பாருங்க, இந்த சந்தி பின்முக கோடல்ல இருக்கு, இந்த சந்தி முன்முக கோடல்ல இருக்கு. அதாவது அடி காலி சந்தி முன்முக கோடல்ல இருக்கு, அடி சேகரிப்பான் சந்தி பின்முக கோடல்ல இருக்கு. ஆகவே இந்த டிரான்சிஸ்டரும் சரியா வேலை செய்யும். புரியுதா? இப்படி நினைச்சாதான் சரியா நம்மளால வேலை செய்ய வைக்க முடியும். இந்த படங்கள் ரெண்டையும் நீங்க தெளிவா வரைஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த படங்கள் வரைகிறது மிக முக்கியம். இது வரைய தெரிஞ்சாதான் அடுத்த எல்லா விஷயங்களையும் யோசிக்க முடியும். சரியா? கொஞ்சம் பெருசாவே படத்தை போட்டுக்கோங்க. குறிக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் குறிச்சுக்கோங்க. பேட்டரி விட்டு பிளஸ் மைனஸ் காட்டுங்க. முன்முக கோடல்ல இருக்கா பின்முக கோடல்ல இருக்காங்கிற விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. மேல நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாமே எழுதியாச்சு. எந்த சந்தி என்ன கோடல்ல இருக்கணுங்கிற விஷயம் எல்லாம் எழுதியாச்சு. ரைட்டா? இங்க பாருங்க. இதுல பேட்டரி எப்படிதான் இணைச்சு வச்சிருக்காங்க. அப்ப கரண்ட் எந்த திசையில ஓடும்? இந்த திசையில ஓடும். கரண்ட் அப்படி ஓடுதுன்னா இந்த சுற்று பூரணமாகிற மாதிரி யோசிச்சால் கரண்ட் உண்மையிலேயே இங்க இருந்து இங்க ஓடுற மாதிரி இருந்திருக்கணும். அப்பதானே சுற்று பூரணமாகலாம். அப்ப அதை யோசிச்சுட்டு நீங்க ஒரு குறியீடை வரைஞ்சு பாருங்களேன். எப்படி வரும் குறியீடு? இதுதான் நம்ம பேஸ், இதுதான் நம்ம எமிட்டர், மேல உள்ளவர் தான் கலெக்டர். பில இருந்து ஈக்கு கரண்ட் ஓடுது. அப்ப அம்புக்குறி இப்படி வரும். அப்ப என்பிஎன் டிரான்சிஸ்டரை அம்புக்குறி கீழே போடுற மாதிரி வரைகிறோம். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் பில இருந்து ஈக்கு கரண்ட் போற மாதிரி பேட்டரி இணைக்கப்பட்டிருக்கு.
அப்பதான் டிரான்சிஸ்டர் வேலை செய்யும். டிரான்சிஸ்டர் வேலை செய்யற நிலைமையில பிலேருந்து இக்கு கரண்ட் ஓடும். அதை தான் குறிச்சு காட்டுறோம் அம்புக்குறி மூலம். ஆகவே அந்த டைம் அம்புக்குறி வெளியே இருக்கும். அதான் என்பின் டிரான்சிஸ்டர். இப்ப பிஎன்பிக்கு ஒருக்கா வரைங்க. பேட்டரி எங்க இருக்கு? பிளஸ் கீழேயும் மைனஸ் மேலேயும் இருக்க மாதிரி இருக்கு. அப்ப கரண்ட் எங்க ஓடும்? இந்த திசையில ஓடும். இந்த சுற்று பூரணமாகி கரண்ட் ஓடுற மாதிரி யோசிச்சால் கரண்ட் கீழ இருந்து இங்க ஓடி இருக்கணும். அப்ப சுற்று குறியீடு வரையும் போது கரண்ட் இப்படி ஓடுற மாதிரி வரையும். இது நம்ம பேஸ், இது கலெக்டர், இது எமிட்டர். நியாயம் புரியுதா? ஓகே, ரெண்டையும் வரைஞ்சுக்கோங்க. அடுத்த விஷயம் பாருங்க, நம்ம மேல சுற்றுக்கள் போடும் போது முன்முக கோடல் பின்முக கோடல்னு பேசணும். சார்பு அழுத்தங்களை பத்தி பேசும். சார்பாக பி, நம்ம சார்பா அப்படின்னு பேசுறோம்னு என்ன அர்த்தம்? சார்பான்னு பேசுறவர் ஜீரோவா இருந்தா மற்றவர் என்ன அப்படின்னு தான் பேசுவோம். சரியா? சார்பாக பீண்ட அழுத்தம் என்னன்னு கேட்டா ஈயுட்ட அழுத்தம் ஜீரோவாக இருக்கும்போது இவர் என்ன அழுத்தம் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். பேட்டரி பாருங்க, இந்த பக்கம் மைனஸும் இந்த பக்கம் பிளஸும் இருக்கு. அப்போ ஜீரோவா இருந்தா இவர் ஜீரோ, அந்த பக்கம் பிளஸ் இல்லையா? நியாயம் தானே? அப்போ சார்பாக பி என்ன அழுத்தத்துல இருக்கு? நேர் அழுத்தத்துல இருக்கு. நோட் பண்ணுங்க. சார்பாக பி நேர் அழுத்தம். அடுத்தது பிக்கும் சிக்கும் ஒரு வாங்க ஒரு சந்தி இருக்கு இல்லையா? பாருங்க, இந்த முழு சுற்று எடுப்போம். இந்த பெரிய சுற்றுல 2 பேட்டரிஸ் இருக்கு. அதுல பெரிய பேட்டரி இவரு, சின்ன பேட்டரி இவர். பெரிய பேட்டரி எந்த பக்கமா இணைக்கப்பட்டிருக்கோ அந்த பக்கத்துக்கு தான் விலையுள்ள வர பேட்டரி வரப்போகுது. நியாயம் தானே? அப்ப பாருங்க, இந்த மாதிரி தான் பேட்டரி வரப்போகுது. பி சார்பா சி அவுட் அழுத்தத்தை ஒருக்கா பார்ப்போம். பி சார்பா சி அவுட் அழுத்தம்னு சொன்னா பி ஜீரோவா இருக்கும் போது இந்த இடம் ஜீரோவா. விலையுள் பேட்டரிக்கு பேசுறேன் சரிதானே? அந்த 2 பேட்டரியையும் சேர்த்ததுக்கு பிறகு வர பேட்டரிக்கு பேசுறேன். இந்த பகுதி ஜீரோ. இந்த பக்கம் போனா இது நேர் அழுத்தமா நான் வந்து இந்த பக்கம் மைனஸ், இந்த பக்கம் பிளஸ். அப்படிதான் பேட்டரி விட்டு அழுத்தங்கள் இருக்கு. அதுல மைனஸ் பக்கம் ஜீரோவா இருந்தா அந்த பக்கம் பிளஸ்ஸா தானே இருக்கும் நேர் அழுத்தம். ஆகவே பி சார்பா சி என்ன அழுத்தத்துல இருக்கு? பி சார்பாக சி நேர் அழுத்தத்தில் காணப்படும். சரியா? அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதை யோசிங்க. ஈக்கும் பிக்கும் பேச போறோம். சார்பாக பி பார்ப்போம். பேட்டரி போட்டிருக்கிறது இந்த திசை. ஜீரோவாக இருந்தா பிளஸ் பக்கம் ஜீரோ, அப்ப அந்த பக்கம் என்னது? மைனஸ், மறை அழுத்தம். அப்ப சார்பாக பி என்ன அழுத்தம்? மறை. அடுத்து பி சார்பாக சி பேசுவோமா? இந்த பேட்டரி இருக்காரு, இந்த பேட்டரி இருக்காரு. அது இல்லாம இங்க ஒரு பெரிய மின்னியக்க விசையுடைய பேட்டரி இருக்காரு. அந்த பெரிய சுற்றுல வெளியில இருக்க அந்த பெரிய சுற்று எடுத்து பார்த்தால் அந்த சுற்று பூரணமாகும் போது என்ன நடக்கும்னு சொன்னால் பெரிய மின்னியக்க விசை யாருக்கு இருக்கோ அவர்கிட்ட தான் விலையில் பேட்டரின்ற மின்னியக்க விசையாக வரப்போகுது. அப்போ விலையில் பேட்டரின்ற மின்னியக்க விசை கீழே பிளஸ் இப்படி மேல மைனஸா இருக்க மாதிரி தான் வரும். நியாயம் தானே? ரைட். இப்ப பாருங்க, பி சார்பா சிக்கு பேச போறோம். பிக்கு ஜீரோவாக இருந்தால், பி சார்பாக பி ஜீரோவாக இருந்தால் இங்க ஜீரோ. பிளஸ் பக்கம் ஜீரோவா இருந்தா மேல இந்த மைனஸ் பக்கம் என்னவா இருக்கும்? மறை அழுத்தமா. பி சார்பாக சி என்ன அழுத்தம்? சி மறை அழுத்தமாக காணப்படும். புரியுதா? சுற்று வரைய தெரியுமா இருந்தா இது எழுதலாம், இது எழுத தெரியுமா இருந்தா சுற்று வரையலாம். என்பிஎன் டிரான்சிஸ்டர் சரியா வேலை செய்யறதுக்கு சார்பாக பி நேர் அழுத்தத்துல இருக்கணும், பி சார்பாக சி நேர் அழுத்தத்துல இருக்கணும். பிஎன்பி சுற்று சரியா வேலை செய்யறதுக்கு, பிஎன்பி டிரான்சிஸ்டர் சரியா வேலை செய்யறதுக்கு சார்பாக பி மறை அழுத்தத்துல இருக்கணும், பி சார்பாக சி மறை அழுத்தத்துல இருக்கணும். என்னனே? ரைட்டா? அப்பதான் டிரான்சிஸ்டர் வேலை செய்யும். டிரான்சிஸ்டர் சரியா வேலை செய்யறதுக்கு அடி காலி சந்தி முன்முக கோடல்ல இருக்கணும், அடி சேகரிப்பான் சந்தி பின்முக கோடல்ல இருக்கணும். அது என்பிஎன்னா இருந்தாலும் சரி, பிஎன்பியா இருந்தாலும் சரி, அடிக்காலி முன்முக கோடல் அடி சேகரிப்பான் பின்முக கோடல்ல இருந்தாதான் டிரான்சிஸ்டர் வேலை செய்யும். ஓகேவா? ரைட். இன்னும் நம்ம மெயின் பாயிண்ட்டுக்கு வரல. எப்படி வேலை செய்யுதுன்னு இன்னும் வரல. வெயிட், பேசுவோம். அதுக்கு முன்னுக்கு இன்னொரு 2-3 பாயிண்ட்ஸ் இருக்கு, அதையும் எழுதிட்டு போம். நல்லா கவனிங்க. இந்த சுற்றுல அடிக்காலி சந்தி முன்முக கோடல்ல இருக்கு. அடிக்காலி சந்திங்கிறது ஒரு இருவாய் மாதிரி தானே, ஒரு சந்தி, ஒரு பிஎன் சந்தி. பிஎன் சந்தி தான் இருவாய். அப்ப அந்த பிஎன் சந்தி முன்முக கோடல்ல இருக்குன்னு சொல்றோம். அடி சேகரிப்பான் சந்தி பின்முக கோடல்ல இருக்குன்னு சொல்றோம். யாரோட்டு தடை சின்னதா இருக்கு? அடிக்காலின்ற தடை தான் சின்னதா இருக்கும். என்ன காரணம்? இருவாய்களை வச்சு பாருங்க. பிஎன் சந்தி முன்முக கோடல்ல இருக்கும்போது கரண்ட்டை ஓட விடுவார். ஆனா பிஎன் சந்தி பின்முக கோடல்ல இருக்கும்போது கரண்ட்டை ஓட விட மாட்டார். கரண்ட்டை ஓட விடுறாருன்னா என்ன அர்த்தம்? அந்த பாதையில தடை குறைவு. கரண்ட்டை ஓடவே விடலைன்னா என்ன அர்த்தம்? அந்த பாதையில தடை கூட. ஆகவே இந்த டிரான்சிஸ்டர் சரியா தொழிற்படுற சுற்றுல மின்னோட்டம் ஓடும் போது காலி அடி சந்தியின் தடை யாரு? அடி சேகரிப்பான் சந்தியின் தடையை விட சின்னதா இருக்குமாப்பா. அடி சேகரிப்பான் சந்தியின் தடையை விட எப்படி இருக்கும்? சின்னதா இருக்கும்.
புரியுதா? ஏன் காலி அடி சந்தி முன்முகக் கோடல்ல இருக்கு. சேகரிப்பான் அடி சந்தி பின்முகக் கோடல்ல இருக்கும். பின்முகக் கோடல்ல இருவாயி அல்லது பிஎன் சந்தி மின்னோட்டத்தையோட விடாது. முன்முகக் கோடல்ல பிஎன் சந்தி மின்னோட்டத்தோட விடும். அதாவது முன்முகக் கோடல் தடை சின்னது, பின்முகக் கோடல் தடை பெருசு. அந்த நியாயங்கள்லாம் தெரியும். ரைட். நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து யோசிங்க. அடியும் காலியும் என்ன கோடல்ல இருக்கு? முன்முக கோடல் இல்லையா? அடியும் சேகரிப்பானும் என்ன கோடல்ல இருக்கு? பின்முக கோடல்ல இருக்கு. அப்போ அடியில ஓடுற மின்னோட்டத்துக்கு நான் ஐபின்னு பேர் போடுறேன். மின்னோட்டம் இப்படி ஓட போகுது இல்லையா? அத ஐபின்னு பேர் போடுறேன். காலியில ஓடி வர மின்னோட்டத்தை ஐஇன்னு பேர் போடுறேன். சேகரிப்பான்ல ஓடி வர மின்னோட்டத்தை ஐசின்னு போடும். அடியும் காலியும் முன்முக கோடல்ல இருக்கு. இப்ப யோசிங்க. ஐபி மின்னோட்டம் எப்படி இருக்கும்? ஐபி ஐஇ ஆனது ஐசியை விட பெருசா இருக்கும்னு யோசிப்போம். அதை நோட் பண்ணிக்கோங்க. பெருசா வெட்டி காட்டினாலும் பரவாயில்ல. ஐபிஐஇ ஆனது சேகரிப்பான் மின்னோட்டம் ஐசியை விட பெரியதென்று நினைப்போம். ஆனால் இவ்வாறு நடக்காது. எழுதிக்கோங்க. ஹைலைட்டா தெரியுற மாதிரி வைங்க. இல்லாட்டி இதை பார்த்துட்டு நீங்க என்ன செய்வீங்க? டக்குனு இதுதான் உண்மைன்னு நினைச்சு பாடமாக்கிடுவீங்க. கலைச்சிடும். தான் பாடமாக்க கூடாது. விளங்கணும். ஐபிஐஇ ஐசியை விட பெரிது என்று நினைப்போம். ஆனால் அவ்வாறு அன்று. ஏன் அப்படின்னு தெரியறதுக்கு ஒரு டிரான்சிஸ்டர் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியும். நம்ம தொழிற்பாடு கீழே தான் இவ்வளவு நோட் எழுதுறோம். ஆனா இன்னும் நம்ம தொழிற்பாட்டுக்கு வரல. இப்பதான் வரப்போறோம். கொஞ்சம் கொஞ்சமா அதை தான் நெருங்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரிய வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு தான் அதுக்கு போகணும். அப்படி இல்லாட்டி இடையில பிரேக் விட்டு பழைய விஷயங்களை புதுசா அங்க பேச வேண்டி வரும். அது சிக்கல். அதான் தேவையான விஷயங்கள் எல்லாமே தந்துட்டேன். இனி வருவோம் நம்மோட மெக்கானிசத்துக்கு. அழகா கவனிச்சா ஈஸியா புரியும். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பாருங்க. இப்படிதான் என்பிஎன் டிரான்சிஸ்டர் பிஎன்பி டிரான்சிஸ்டர்ல ரெண்டும் அவ்வளவு பெரிய வித்தியாசம் இல்ல. ரெண்டுமே ஒரே மாதிரி தான். என்ன வித்தியாசம்? என்பிஎன்ல ஏற்றக்காவிகள் பெரும்பான்மையா சுயாதீன இலத்திரன்கள் காணப்படும். ஆனா பிஎன்பில ஏற்றக்காவிகள் பெரும்பான்மையா யார் இருப்பா? துளைகள் தான் இருக்கும். அப்போ நம்ம ரெண்டுக்கும் தனித்தனியா பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாராவது ஒருத்தருக்கு பேசினா போதும். யாராவது ஒருத்தருக்கு நல்லா விளங்கிட்டா அதே கதை தான் மற்றவருக்கு நடக்கும். இங்க இலத்திரன் பேசுறது அங்க துளைன்னு பேசுவோம். அவ்வளவுதான் நடக்கும். வித்தியாசம். இங்க இலத்திரன் பாய்ச்சலுக்கு எதிர் திசையில கரண்ட் இருக்கும்னு சொல்லுவோம். அங்க துளை பாய்ச்சல் திசையிலே இருக்குன்னு சொல்லுவோம். ஏன்னா நேரேற்றம் ஓடுற திசை தான் மின்னோட்டம். இலத்திரன்கிறது மறையேற்றம். இலத்திரன் ஓடுற திசைக்கு எதிர் திசை தான் மின்னோட்டம். துளைங்கிறது நேரேற்றம். ஆகவே துளை ஓடுற திசையே மின்னோட்டத்தை குறிச்சிருக்கியா? அப்ப என்பிஎனுக்கு நம்ம பேசுவோம். பிஎன்பிக்கு அதே கதை தான். ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு படம் ஒண்ணு தேவைப்படுது. இந்த படத்தை பெருசா வரைஞ்சுக்கோங்க. ஒரு அரை பக்கத்துக்கு மாதிரி பெருசா போடுவோம். நிறைய விஷயம் பேச போறோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேச போறோம். இது ஒரு டிரான்சிஸ்டர். டிரான்சிஸ்டர் தொழிற்படுற நிலையில தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பேட்டரியை போடுவோம். டிரான்சிஸ்டர் வேலை செய்யணும் இல்லையா? அந்த டைம்ல தானே தொழிற்பாடெல்லாம் பேச முடியும். அப்ப இது ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டராக இருந்தால் பேட்டரி எப்படி நம்ம போடணும்? இது என், இது பி, இது என். ஓகேவா? இவர் தான் யாரு? நம்ம எமிட்டர். இவர் தான் யாரு? பேஸ். இதுதான் நம்ம கலெக்டர். கலெக்டருக்கு போடுற பேட்டரி பெருசா இருக்கும். அடிக்கும் சேகரிப்பானுக்கும் இடையில உள்ள கோடல் பின்முக கோடலா வர மாதிரி பேட்டரி அந்த திசையில போட்டாச்சு. எனக்கு சொல்லுங்க. இந்த குறைகடத்தி சாதகத்துல 2 பிஎன் சந்திகள் இருக்கு. ஒரு பிஎன் சந்தி காலிக்கும் அடிக்கும் இடைப்பட்டது. அடுத்த பிஎன் சந்தி சேகரிப்பானுக்கும் அடிக்கும் சம்பந்தப்பட்டது. ஓகே, மேல இருக்கிறது சேகரிப்பானதையும் போட்டு. ரைட். என் வகை குறைகடத்தில பெரும்பான்மை காவிகள் யாரு? இலத்திரன்கள் இல்லையா? நம்ம கீழே இருக்க என் வகை குறைகடத்தி எமிட்டர்னு சொல்றோம். நல்லா மாசுபடுத்தி வச்சிருக்கோம். பெரும்பான்மை காவிகளின் எண்ணிக்கை எப்படி இருக்கும்? நல்லா உயர்வா. இங்க இருக்க இலத்திரன்களை நான் மைனஸ் சிம்பல் போட்டு காட்டுகிறேன். நல்லா உயர் அடர்த்தியில பெரும்பான்மையா இருக்க சுயாதீன இலத்திரன்கள் காணும். அடுத்த விஷயம் அடிக்கு வரும். அடி ஒரு பி வகை குறைகடத்தி. அங்க பெரும்பான்மை ஏற்ற காவிகள் யாரு? துளைகள். அப்ப துளைகள் இங்க குறைவாதான் மாசுபடுத்தி வச்சிருக்கோம். ஆகவே கொஞ்சமா தான் இருக்கும். கொஞ்சம் துளைகள் தான் இருக்கும். ஏன்னா அங்க மாசுபடுத்தப்பட்டிருக்க அளவு குறைவு. மின்கடத்தாறு குறைவு. சேகரிப்பான் ரெண்டுக்கும் இடைப்பட்ட மாசு. அதுவும் ஒரு எண் வகை. அங்க பெரும்பான்மை காவி யாரா இருக்கும்? இலத்திரன்களா இருக்கும். மாசுபடுத்தல் காலிக்கும் அடிக்கும் இடைப்பட்ட அளவுல மாசுபடுத்தி வச்சு. ஓகேவா? ரைட். ஒவ்வொரு விஷயமா பார்ப்போம். கோர்வையா பார்ப்போம். கவனிங்க. பில மாசுபடுத்தப்பட்டிருக்க அளவு பத்தி என்ன சொல்லலாம்? குறைவு இல்லையா? பி மாசுபடுத்தப்பட்டிருக்க அளவு குறைவு. அவர்கிட்ட பருமன் எப்படி இருக்கு? சிறியது. நீங்க ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. அன்னளவா அடியிண்ட பருமன் 0.0025
சென்டிமீட்டர் அளவுல தான் காணப்படும். அடி வந்து ரொம்ப சின்னது. அதே மாதிரி மாசாக்கப்பட்டிருக்க அளவும் ரொம்ப சிறியது. ஓகே, பெரும்பான்மை காவிகள் அங்க துளைகள், மாசுபடுத்தலும் குறைவு, பருமனும் சின்னது. அப்போ அங்க இருக்க துளைகளின் எண்ணிக்கை எவ்வளவு? குறைவு இல்லையா? குறைவு தானே. அதாவது இங்கிருந்து இந்த பேட்டரிய முன்முக கோடல்ல இணைத்திருக்கதால இலத்திரன்கள் பாஞ்சு வரும் இல்லையா? இப்படி மின்னோட்டம் எப்படி ஓடும்? இப்படி ஓடும். மின்னோட்டம் ஓடுற திசைக்கு தான் இலத்திரன், திசைக்கு எதிர் திசையில தான் இலத்திரன் பாய்ச்சல் இருக்கும். இலத்திரன் பாயறதால தான் மின்னோட்டமே வருது. இலத்திரன் எப்படி ஓடும்? இப்படி ஜம்ப் பண்ணி வந்துரும். சரி, அதாவது காலியில இருந்து இலத்திரன்கள் பாஞ்சு வரும். எதுக்கு வரும்? அடியை நோக்கி பாஞ்சு வரும். ஆனா அந்த பேட்டரியால நிறைய இலத்திரன் பாஞ்சு வரும் இல்லையா? அவங்கள நியூட்ரல் பண்ணுற அளவுக்கு அங்க துளைகள் இருக்குமான்னு கேட்டா இருக்காது. என்ன காரணம்னு சொன்னா, காலி வந்து சுயாதீன இலத்திரன்களை நிறைய வச்சிருக்கு. ஏன்னா அப்படிதான் நம்ம மாசுபடுத்தி வச்சிருக்கோம். அப்ப அங்க நிறைய இலத்திரன்கள் இருக்கு. அப்ப பேட்டரியை போட நிறைய இலத்திரன்கள் பாஞ்சு வரும். நிறைய ஏற்றக்காவிகளுக்கு நிறைய பாஞ்சு வரும். ஆனா எல்லாரையும் நியூட்ரல் பண்ற அளவுக்கு இங்க துளைகள் இருக்குமான்னு கேட்டா இருக்காது. துளைகளுக்கு பற்றாக்குறை. ஓகே, அப்ப இந்த பேட்டரியை போட துளைகள் நிரம்பும் இலத்திரன்களால். துளைகள் நிரம்பும். ஆனால் மேலதிகமா இங்க இலத்திரன்கள் வரும். மேலதிகமா இலத்திரன்கள் அடியில ஜம்ப் பண்ணி வந்திருக்கும். அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டா இந்த பேட்டரி தான் அப்படி ஜம்ப் பண்ணி வர வச்சிருப்பாரு. இதே யோசி, அங்க இருக்க துளைகள்ல கொஞ்சம் இலத்திரன்கள் தானே விழுந்துச்சு. அப்ப இதுல வார மின்னோட்டம் ஐபி சின்னதா இருக்கு. ஏன்னா அங்க துளைகள் கம்மியா தான் இருக்கு. இலத்திரன்கள் என்னத்தான் ஜம்ப் பண்ணி வந்தாலும் இதுல துளையில ஒரு இலத்திரன் விழும். அந்த இலத்திரன் திருப்ப வெளியே வரும். துளை ஒண்ணு இருக்கும். அந்த துளையில அடுத்த இலத்திரன் விழும். ஆமா தானே. அங்கன ஒரு துளை வரும். அதுல இன்னொரு இலத்திரன் விழும். திருப்ப அங்க விழுந்த இலத்திரன் வெளியே எழும்பி ஓடும். அப்படி விழுந்து விழுந்து போகும்போது அங்க உருவாகிற மின்னோட்டம் சின்னதா தான் இருக்கும். ஏன்னா விழுந்து விழுந்து ஓடுறதுக்கு துளைகள் குறைவு. நம்ம சொல்லிட்டோமப்பா, அடியிண்ட மின் கடத்து திறன் சரியான குறைவு. ஏன்னா அதை மாசுபடுத்திருக்க அளவு குறைவு. அப்போ அதுல ஓடுற மின்னோட்டம் ஐபி சின்னதா தான் இருக்கும். இந்த ஐபியை தான் அடி மின்னோட்டம்னு சொல்றது. அடி மின்னோட்டம். ஓகேயா, இது ரொம்ப சின்னதா இருக்கும். என்ன வரிசைன்னு சொன்னா மைக்ரோ ஆம்பியர் வரிசையில இருக்கும். எழுதிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம எல்லா நோட்டையும் எழுதுவோம். அடுத்தடுத்து நான் நோட் சொல்றேன் பாருங்க. என்பிஎன் டிரான்சிஸ்டர் அடிப்பகுதியின் மாசுபடுத்தப்பட்டிருக்கும் அளவு மிகச்சிறியதா, அத்துடன் அடிப்பகுதியின் பருமனும் மிகச்சிறியதா. பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. அன்னளவாக 0.0025 சென்டிமீட்டர் அளவு. பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு, ஆகவே அடிப்பகுதியில் உள்ள துளைகளின் எண்ணிக்கை குறைவாகவே காணப்படும். அதாவது இதை B1 போடுவோம். காலியில் இருந்து B1 பேட்டரியின் கோடலால் பாய்ந்து வரும் இலத்திரன்கள் அனைத்தையும் நடுநிலைப்படுத்துவதற்கு அடிப்பகுதியில் துளைகளின் எண்ணிக்கை போதாது. காலி அடி சந்தி முன்முக கோடலில் உள்ளது. காலி பகுதி கூடிய அளவில் மாசுபடுத்தப்பட்டு உள்ளது. எனவே காலியிலிருந்து அடிக்கு பெருமளவான இலத்திரன்கள் பாய்ந்து வரும். இவ்வாறு வந்த இலத்திரன்களில் மிகச்சிறிய அளவு என்ன நடக்கும்? நடுநிலை ஆகும். இதனால் அடியில் மிகச்சிறிய மின்னோட்டம் உருவாகும். இம்மின்னோட்டம் ஐபி அடி மின்னோட்டம் என அடியிலிருந்து ஓடுறதால அடி மின்னோட்டம் என இது மைக்ரோ ஆம்பியர் வரிசையில் காணப்படும். எழுதிட்டீங்களா? ஓகே, இது சாதாரணமா தெரிஞ்ச விஷயம். இப்ப பேச போறதுதான் முக்கியமான ஒரு விஷயம். கவனிங்க, வேறொரு பெண்ணில் எழுதுறேன் பாருங்க. இந்த சேகரிப்பானும் அடியும் என்ன கோடல்ல இருக்கு? டிரான்சிஸ்டர் வேலை செய்யற மாதிரி நம்ம நினைச்சிருந்தா பின்முக கோடல்ல இருக்கும். ஓகே, பாருங்க, இங்க போட்டிருக்க பேட்டரி ஓரளவுக்கு பெரிய பேட்டரி. நம்ம தானே மற்ற பேட்டரி B1 ஒப்பிடும்போது பெரிய பேட்டரி. சேகரிப்பானும் அடியும் என்ன கோடல்ல இருக்கு? பின்முக கோடல்ல இருக்கு. இந்த சந்தி பின்முக கோடல்ல இருக்கு. பிஎன் சந்தி பின்முக கோடல்ல இருக்கும்போது வரிதாக்கட் பிரதேசத்துக்கு என்ன நடக்கும்? பெருசாகும். எப்படி அங்க நம்ம பேசணும் இல்லையா? பி வகையோட மைனஸையும் பேட்டரியின் மைனஸ், என் வகையோட பேட்டரியின் பிளஸையும் இணைச்சிருந்தாதான் அதை பின்முக கோடல்னு சொல்றோம். அப்படி இணைச்சா எப்படி வரிதாக்கட் பிரதேசம் பெருசாகும்? என் வகையில பிளஸ் இணைச்சு வச்சிருக்கோம் இல்லையா? என் வகையில யாரு கூட இருப்பா? இலத்திரன். அந்த இலத்திரன்லாம் பேட்டரி விட்டு பிளஸ் நோக்கி ஓடி வந்துடும். அப்ப அந்த வரிதாக்கட் பிரதேசத்தை சந்தியில இருந்து வெளியே இழுக்கிற மாதிரி. அப்ப வரிதாக்கட் பிரதேசம் பெருசா. ரைட்டா? வரிதாக்கட் பிரதேசம் வாரதால ஒரு மின்புலம் வரும் இல்லையா? நம்ம கிராஃப் எல்லாம் வரைஞ்சோம். எப்படி வரும்? பி பகுதி நியூட்ரலா இருந்துச்சு, என் பகுதியும் நியூட்ரலா இருந்துச்சு. பி பகுதியில துளைகள் இருக்க இடத்துல என் பகுதியில இருக்க எக்ஸ்ட்ரா இலத்திரன்கள்லாம் வந்து விழுந்துச்சு. அப்ப இப்ப பி மைனஸ் ஏற்றம். அப்ப இங்க மைனஸ். என் பகுதி நியூட்ரலா இருந்துச்சு. எக்ஸ்ட்ராவா சுயாதீன இலத்திரன் வச்சிருந்தாலும் நியூட்ரலா தான் இருந்துச்சு. அங்க உள்ள இலத்திரன்லாம் பீல வந்து விழுந்தால் என் பகுதி இப்ப என்ன ஏற்றத்துல இருக்கும்? இப்போ அவர் நேரேற்றத்துல இருப்பார். ஆமாவா? இதுதான் ஒரு அழுத்தத்தை உண்டு பண்ணும். அந்த அழுத்தத்துக்கு பேரு தான் தடுப்பழுத்தம் இல்லையா? அந்த தடுப்பழுத்தம் தான் வரிதாக்கட் பிரதேசம் ரொம்ப பெருசாகிறத தடுத்தவர். தொடுகை அழுத்தம்
உருவாகி அது பெருசாகி பெருசாகி ஒரு கட்டத்துல இலத்திரன் பரவல் அடைகிறத தடுத்துற மாதிரி இருந்தா அங்க இருக்க அழுத்தம் தான் தடுப்பு அழுத்தம். இப்ப பாருங்க, அந்த பக்கம் பிளஸ் இருக்கு, பி வகையில மைனஸ் இருக்கு. அப்ப என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு மின்புலம் உருவாகும். இப்படி ஒரு மின்புலம் உருவாகும். இந்த மின்புலத்துக்கான கிராஃப் தான் வரைஞ்சோம் இல்லையா? ஆனா அடிப்பகுதியில எக்ஸ்ட்ராவா இப்ப யார் இருக்கா? காலில இருந்து ஓடி வந்து துளையில விழுந்து நியூட்ரல் ஆகாத எக்ஸ்ட்ரா இலத்திரன்கள் இருக்கு. நியாயமா? அந்த இலத்திரன்கள் அடி சேகரிப்பான் சந்தி பின்முக கோடலால இருக்கதால உருவாகிற மின்புலத்துல இந்த இலத்திரன்கள் என்ன நடக்கும்? இலத்திரன்கள் மறையேற்றம். மின்புலம் மறையேற்றத்தை கவரும் இல்லையா? எங்க இருந்து மின்புலம் வருதோ அந்த திசையில மறையேற்றத்தை பிடிச்சி இழுக்கும். ஆமா தானே? நம்ம இங்க போடுற பேட்டரி அளவுக்கு இங்க இருக்க மின்புலத்தின் மின்புல வலிமை பெருசா இருக்கும். பெரிய பேட்டரியை போட்டா பெரிய மின்புல வலிமை, பெரிய வரிதாக்க பிரதேசம். அப்ப அங்க இருக்க மின்புல வலிமை இந்த அடியில காலில இருந்து ஓடி வந்து நியூட்ரல் ஆகாம இருக்க இலத்திரன்களை பிடிச்சி இழுக்குமா இல்லை? அப்ப அந்த விசையால என்ன செய்யும்னு சொன்னால் அந்த எக்ஸ்ட்ரா இலத்திரன்கள் எல்லாம் இங்க தூக்கி எறியப்படும். யார் எறியறா? அந்த மின்புலம். இங்க இலத்திரன் இருந்துச்சு, இந்த பேட்டரிய போட அந்த இலத்திரனை எல்லாம் இங்க இழுத்துச்சு. கொஞ்சம் துளை தான் இருக்கதால கொஞ்சம் தான் நியூட்ரல் ஆச்சு, கொஞ்சம் தான் பரவல் நடந்திருக்கும். அதால கொஞ்சம் ஒரு சின்ன மின்னோட்டம் தான் ஓடி இருக்கும். ஆனா இந்த பேட்டரியால நிறைய இலத்திரன்கள் வந்திருக்கும். ஏன்னா பகுதியை வந்து நம்ம மாசுபடுத்தி இருக்கிறது கூட இல்லையா? அப்ப நிறைய ஓடி வந்திருக்கும். ஆனா அது எங்கேயும் போகாம பில இருக்கும். இப்ப அந்த சேகரிப்பான அடி ஒரு பேட்டரியை கொடுத்து பின்முக கோடல்ல கொடுத்து வைக்க ஒரு வரிதாக்க பிரதேசம், அதுக்குள்ள ஒரு பெரிய மின்புலம். அடியில பார்த்த எக்ஸ்ட்ராவா இலத்திரன்கள் இருக்கு. இலத்திரன்கள் மறையேற்றம். அந்த மின்புலம் இந்த மறையேற்றத்தை புடிச்சு இழுக்கும், தூக்கி போடும் பின்பக்கம், தன்னுட்டு பக்கம் இழுத்து போட என்ன நடக்கும்? காலி பகுதியில இருந்து வந்த இலத்திரன்கள்லாம் சேகரிப்பான்ல போயிட்டு விழப்போகுது. சரியா நான் சொல்றது? போயிட்டு சேரும். எப்படி சேரும்னு சொன்னால் பெரிய ஃபோர்ஸ்ல போயிட்டு சேரும், தூக்கி தூக்கி வீசப்படும். அதனால சேகரிப்பான்ல ஒரு மின்னோட்டம் வரும் இல்லையா? அந்த இலத்திரன் பாய்ச்சலால இலத்திரன் பாயிறது இந்த திசை. ஏன்னா இங்க இருந்து இங்க வந்து அப்படி இலத்திரன் பாயும். அப்ப மின்னோட்டம் இந்த திசையில இருக்கும். அதை நம்ம ஐசி அப்படின்னு போடுவோம். அதை சொல்றது சேகரிப்பான் மின்னோட்டம். இந்த சேகரிப்பான் மின்னோட்டம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிறைய இலத்திரனை தூக்கி இந்த மின்புலம் வீசி எடுக்கிறதால சேகரிப்பான் மின்னோட்டம் மிகப்பெரியதாக இருக்கு. கிட்டத்தட்ட நம்மோட்டு அடி மின்னோட்டத்தின் 1000 மடங்கு மில்லி அம்பியர் வரிசையில இருக்கு. அது மைக்ரோ ஆம்பியர் வரிசையில இருந்தா இவர் மில்லி அம்பியர் வரிசையில இருப்பார். 1000 மடங்கு பெருசு. ஓகேவா? ரைட். இந்த பேட்டரி B1ங்கிற பேட்டரிய ஈயோட தான் கனெக்ட் பண்ணிருக்கும். B2ங்கிற பெரிய பேட்டரியையும் ஈயோட தான் கனெக்ட் பண்ணிருக்கும். அவங்க 2 பேருக்குமே சுற்று பூரணமாகறதுக்கு ஈல இருந்து தான் கரண்ட் வரப்போகுது. அதை ஐஇன்னு குறிப்போம். அதை காலி மின்னோட்டம்னு சொல்றோம். ஓகே, நம்மளுக்கு கேட்சோவின் முதலாம் விதி தெரியும் தானே? உண்மையிலே இந்த அடி மின்னோட்டம் எப்படி இருக்கும்? நான் முதல்ல வந்து திசை போட்டிருக்கேன், அது இலத்திரன் பாய்ச்சலுக்குரிய திசை. நம்ம தானே? அடி மின்னோட்டம் வந்து இந்த திசையில இருக்கு, ஐபி. ரைட். பாருங்க, கேட்சோவின் முதலாம் விதி தெரியும் தானே? முதலாம் விதி என்ன சொல்லுது? அந்த சந்தியை நோக்கி வர மின்னோட்டங்கள் சந்தியை விட்டு வெளியே போற மின்னோட்டங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்கும். இங்க பார்த்தா இந்த சுற்றுல ஐசி ஓடுது, இந்த பக்கம் ஐபி இந்த திசையில ஓடுது. ஆகவே நம்மளால ஒரு சமன்பாடு சொல்ல முடியும். ஐங்கிறது ஐபி சக ஐசி. ஐங்கிறது ஐபி சக ஐசி. இது வரைக்கும் நம்ம நோட்டை எழுதுவோம், அதுக்கு பிறகு அடுத்த விஷயத்துக்கு பேசுவோம். உங்களுக்கு விளங்குதா எப்படி டிரான்சிஸ்டர் வேலை செய்யுது? இப்ப யோசிங்க, காலி பகுதியை தானே நல்லா மாசுபடுத்தி வச்சிருக்கு. அப்பதான் எக்ஸ்ட்ராவா இலத்திரன்கள் எங்க வந்து விழும்? அடிப்பகுதியில வந்து விழும். காலியையும் அடியையும் முன்முக கோடல தானே வச்சிருக்கணும். அப்பதான் என்னது? இலத்திரன்கள் ஓடி கொஞ்சம் நிரம்பினதுக்கு பிறகு எக்ஸ்ட்ராவா இலத்திரன்கள் அடியில இருக்கும். அதை பின்முக கோடல போட்டு வச்சிருந்தா என்ன நடக்காது? இங்க இருந்து இலத்திரன்களே ஓடி வந்திருக்காது. அப்ப யாரை தூக்கி வீசுறது? யாரும் இருக்க மாட்டாங்க இல்லையா? அதே மாதிரி சேகரிப்பானும் இந்த அடியும் எப்படி இருக்கணும்? பின்முக கோடல தான் இருக்கணும். அப்பதான் வரிதாக்கட் பிரதேசம் பெருசாகும். வரிதாக்கட் பிரதேசம் பெருசானா மின்புலம் பெருசாகும். அந்த மின்புலம் தான் அடிப்பகுதியில இருக்க எக்ஸ்ட்ரா இலத்திரன்களை தூக்கி இழுக்க போறவர். அப்படி இழுக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்தாதான் அங்க இருக்க இலத்திரன் அங்க தூக்கி எறியப்படும். அதனாலதான் ஐசி மின்னோட்டம் வரும். புரியுதா? அப்ப அந்த கோடல் நிலைமைகள், மாசுபடுத்தப்பட்டிருக்க நிலைமைகள், பருமன்கள் எல்லாம் ஏன் சொல்றோங்கிறது தெளிவா விளங்கும். தானே? நம்ம அங்க காரணமே இல்லாம எழுதின விஷயங்கள் எல்லாம் இங்க வந்து சங்கமிக்கிறத நம்மளால அவதானிக்க முடியும். புரியுதா? யோசிங்க, ஐசி மின்னோட்டம் பெருசு இல்லையா? அது வரைக்கும் உள்ள நோட்ஸ் ஒருக்க எழுதிக்கும். நம்ம கடைசியா அந்த காலிக்கும் அடிக்கும் இருக்க சந்தியில நடக்கிற விஷயத்த நோட்டா எழுதியிருப்போம். இப்ப எழுதிக்கோங்க. சேகரிப்பான் அடி சந்தி பின்முக கோடலில் காணப்படுகிறது. சேகரிப்பானுடன் தொடுக்கப்பட்டுள்ள பேட்டரி B2 B1ஐ விட பெரிய மின்னியக்க விசை உடையதாகவே தொடுக்கப்படும். காரணம் என்ன? அப்பதான் இந்த டிரான்சிஸ்டர் வேலை செய்யுமப்பா. அப்பதான் பின்முக கோடல் நிலைமை அடிக்கும் சேகரிப்பானுக்கும் இடையில வரும். புரியுதா? B1 பெருசா போட்டு விட்டா விலையுள்ள ஒரு பேட்டரி பேசணுமே, அவர் பின்முக கோடலை கொடுக்க மாட்டார், முன்முக கோடலை கொடுப்பார்.
இப்ப தூக்கி எறிய மாட்டார். சேகரிப்பான்ல உள்ள இலத்திரன் எல்லாம் அடிக்கு வந்து விழுந்து அடி மின்னோட்டமா ஓடும். ஒரு பிரயோசனமும் இல்ல. ஏன் பிரயோசனம் இல்லங்கிறது இன்னும் படிக்க புரியும். சரிதானே? இது ஃபுல்லா ஒரு கோர்வையா பார்க்கணும். அப்பதான் புரியும். ஒரு கிளாஸ் வந்து அடுத்த கிளாஸ் வராம, அடுத்த கிளாஸ் வந்து அடுத்த கிளாஸ் வராம அப்படி பார்த்தா கஷ்டம். இது மட்டும் இல்ல, பிசிக்ஸ்ல எல்லா பாடமுமே அப்படிதான். எல்லாமே ஒன்னோட ஒண்ணு லிங்க்ட். அந்த விசை தான் தூக்கி எறிகிறாள். எல்லாம் ஒரு கோர்வை. ஸ்கிப் பண்ணக்கூடாது இது. சரிதானே? ரைட். பாருங்க, பேட்டரி B2 B1 விட பெரியதாக நினைச்சிருப்போம். பின்முக கோடலும் இருக்கு. சரிதானே? இதனால் அடி சேகரிப்பான் சந்தியில் உருவாகும் வரிதாக்கட் பிரதேசம் பெரிதாகும். வரிதாக்கட் பிரதேசத்தில் உள்ள மின்புலமும் பெருசாகும். மின்புல வலிமையும் பெருசாகும். வரிதாக்கட் பிரதேசத்தில் காணப்படும் மின்புலத்தின் மின்புல வலிமையும் பெருசாகும். ஓகேவா? அடுத்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. பேட்டரி B1 காலியிலிருந்து அடிக்கு வந்து துளைகளில் விழுந்து பின்னர் எஞ்சியுள்ள இலத்திரன்கள் இவ்வரிதாக்கட் பிரதேசத்தில் உள்ள மின்புலத்தினால் ஒரு பெரிய விசையை அனுபவித்து அடியிலிருந்து சேகரிப்பானுக்கு தூக்கி எறியப்படும். அடியிலிருந்து சேகரிப்பானுக்கு தூக்கி எறியப்படும். இப்பெரிய விசையினால் சேகரிப்பானை நோக்கி பெரிய அளவிலான இலத்திரன்கள் பாயும். நிறைய இலத்திரன்கள் பாயப்போகுது. பெரிய விசையினால் சேகரிப்பானை நோக்கி பாரிய எண்ணிக்கையில் இலத்திரன்கள் பாயும். இதனால் உருவாகும் மின்னோட்டம் ஐசி, அதை சேகரிப்பான் மின்னோட்டம்னு சொல்லுவோம், போட்டுக்கோங்க. ஐசி சேகரிப்பான் மின்னோட்டம் பெரியதாக காணும். பிராக்கெட்ல போடுங்க. மில்லி அம்பியர் வரிசையில் காணப்படும். ஓகேவா? ரைட். அடி மின்னோட்டம் ஐபியும் சேகரிப்பான் மின்னோட்டம் ஐசியும் காலி மின்னோட்டம் ஐஇலிருந்து வந்ததே ஆகும். பிராக்கெட்ல வேணா போட்டுக்கோங்க. கேச்சோவின் முதலாம் விதிப்படி. அந்த சந்தியில பாருங்க. இதை சந்தி Pன்னு சொன்னால் எழுதுங்க. சந்தி Pக்கு கேச்சோவின் முதலாம் விதியை பிரயோகிக்க ஐஇ சமன் ஐபி சக ஐசி எனும் தொடர்பை பெற முடியும். ஓகேவா? இதுல ஐசி இருக்காரு இல்லையா, அவரு ரொம்ப பெரிய மின்னோட்டம்னு பேசிட்டோம். ஐபி இருக்காரே, அவரு சின்ன மின்னோட்டம். பெர்சன்டேஜ் வைஸ் சொல்றதா இருந்தா 99% ஆஃப் ஐஇ யாருன்னு சொன்னால் ஐசி ஆக இருக்கு. 1% ஆஃப் ஐஇ தான் ஐபி. கிட்டத்தட்ட 99% ஐஇ ஐசிக்கு தான் ஓடும். இதுலதான் அந்த 99% ஓடும். ஒரே ஒரு பெர்சன்டேஜ் தான் ஐபில ஓடும். ஓகேவா? அந்த அளவுக்கு ஐபி சின்னது. ஐபி மிகச்சிறியதா தான் விஷயம். இப்ப பாருங்க, ஐபி மிகச்சிறியதாக இருந்தாலும் அவர் இல்லைன்னா இந்த விஷயம் நடக்காது. டிரான்சிஸ்டர் வேலை செய்யாது. ஏன்? அந்த ஐபி இருக்கதால தான் அடிப்பகுதிக்கு காலில உள்ள இலத்திரன் எல்லாம் இழுத்து கொடுக்கிறார். சின்ன மின்னோட்டம் தான் ஓடுது. ஆனாலும் அவர் தான் காலில உள்ள இலத்திரனை அடியில கொண்டு வந்து வைக்கிறார். அந்த மின்னோட்டம் தான் அந்த வேலையை செய்வார். அப்போ ஐபி இல்லாட்டி இது நடக்குமா? இல்ல தானே? ஐபி 0வா இருந்தா என்ன நடக்கும்? ஐசி 0வா இருக்கும். ஐசியே இருக்காது. ஏன்? அங்க என்ன பெரிய வரிதாக்கட் பிரதேசம், பெரிய மின்புலம் இருந்தாலும் தூக்கி எறியறதுக்கு இலத்திரன்கள் தேவையே. அந்த இலத்திரன்கள் இல்லாட்டி தூக்கி எறியப்பட மாட்டாது. ஐசி 0 தான். ஐபி ஒரு சின்ன பெருமானம் அதிகரிக்க நிறைய இலத்திரன்கள் வந்து விழுது. அதுக்கு பிறகுதான் ஐசி பெரிய மின்னோட்டம் ஓடும். ஆமா தானே? அப்ப அந்த ஐசியை கண்ட்ரோல் பண்றவரே இந்த ஐபி தான். ஐசியை கண்ட்ரோல் பண்றவரே ஐபி தான். அப்ப அந்த விஷயத்த நம்ம நோட் பண்ணிப்போம். என்னன்னா, ஐபி மிகச்சிறிய மின்னோட்டமாக இருந்தாலும் டிரான்சிஸ்டரின் தொழிற்பாட்டுக்கு முக்கியமானவர். அடியுடன் பேட்டரி B1 இணைக்கப்படாமல் இருந்திருந்தால், அல்லது இன்னும் சரியா போடுறதா இருந்தா அடி காலி சந்தி முன்முக கோடலில் பேணப்படாமல் இருந்திருந்தால் அடிப்பகுதிக்கு காலியில் இருந்து இலத்திரன்களே வந்திருக்காது. அடிப்பகுதிக்கு காலியிலிருந்து இலத்திரன்களே வந்திருக்கு. எனவே வரிதாக்கட் பிரதேசத்தில் உள்ள மின்புலத்தால் தூக்கி எறியப்பட இலத்திரன்கள் இல்லை. சேகரிப்பானில் ஓட்டமே ஓடியிருக்கு. ஐசி 0. சேகரிப்பான் ஓட்டமே இருந்திருக்காது. எனவே அடிமின்னோட்டம் ஐபி மிகச்சிறியதா இருந்தாலும் டிரான்சிஸ்டர் வேலை செய்ய மிக முக்கியமான. புரியுதா? அடுத்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஐபி 0 இருந்தால் ஐசி 0. ஐபி சற்று அதிகரிக்க ஐசி பெரிய அளவில் அதிகரிக்கிறது. ஏன் பெரிய அளவுன்னு சொன்னா, அங்க வர மின்புலம், இழுத்து எடுக்கிற மின்புலமும் பெருசு, காலி பகுதியில இலத்திரன் செறிவும் கூட, மாசுபடுத்தப்பட்டிருக்க அளவு கூட தானே. அப்ப நிறைய வந்து அடியில நிற்கும். பெரிய மின்புலம் வர நல்லா இழுத்துப்பட்டு வீசுபடும். அப்ப சேகரிப்பான் மின்னோட்டம் பெருசா ஓடும். ஆனால் தான் பெருசு. எனவே ஐபி மின்னோட்டம் சற்று அதிகரிக்க ஐசி மின்னோட்டம் பாரிய அளவில் அதிகரிக்கும். இதை கவனிக்கும் பொழுது ஐபி மின்னோட்டமே ஐசி மின்னோட்டத்தை கட்டுப்படுத்துகின்றது என்பது புரிந்து கொள்ளத்தக்கது. ஐபி மின்னோட்டமே ஐசி மின்னோட்டத்தை கட்டுப்படுத்துகின்றது என்பது புரிந்து கொள்ளத்தக்கது. நீ யோசிக்கலாம், இப்போ இதுல சிறுபான்மை காவிகள் இருக்குமா இருக்காதா? அவங்களால மின்னோட்டம் வரும் தானே, அவங்க இலத்திரனை கொண்டாந்து வச்சிருப்பாங்க, இந்த மின்புலத்தால அந்த இலத்திரன்கள் தூக்கி எறியப்படும் தானே, அதெல்லாம் யோசிங்க.
ஒரு விஷயம் நம்ம தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். மாசுபடுத்தலால உருவாகிற ஏற்றக்காவிகளோட ஒப்பிடும்போது, வெப்பத்தால உருவாகிற ஏற்றக்காவிகள் மிகச்சிறியது. அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு தெரியுமா? அது நான் உங்களுக்கு அன்னைக்கு சொல்லல. என்னன்னு சொன்னால், இப்போ ஒரு குறைகடத்தி சாளகத்த நீங்க பி வகையா மாசுபடுத்தி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சாளகத்துல ஆல்ரெடி இலத்திரன் பற்றாக்குறை இருக்கு இல்லையா? அதாவது இங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பிளஸ் இருக்க மாதிரி. இப்போ வெப்பத்தையும் குடுக்க இங்க பிளஸ் இருக்கதால, இன்னொரு துளை உருவாகுறத இந்த பிளஸ் விடாது. கொஞ்சம் தடுக்கும். ஏன் இங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிளஸ் இருக்கு. ஆல்ரெடி பிளஸ் இருக்க, இன்னும் துளை உருவாகுறத அவர் விட மாட்டாரு. தடுக்கும். அப்படி தடுக்க சாதாரணமா மாசுபடுத்தாம இருக்க ஒரு குறைகடத்தி துண்டுல வெப்பத்தால வந்தவங்கள விட, மாசுபடுத்தப்பட்ட ஆட்கள்ல வெப்பத்தால வந்தவங்களோட அளவு ஒரே பருமன்ல குறைவா தான் இருக்கும். ஒரே வெப்பநிலை குறைவா தான் இருக்கும். ஏன்னு சொன்னால், அங்க மாசுபடுத்தலால வந்த ஏற்றக்காவிகள் உடைஞ்சு வாரத கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. தடுப்பாங்க. விடமாட்டாங்க. ஆல்ரெடி அங்க இடம் பத்தாது. இன்னொரு ஆள வர விடாது. அதனால சாதாரண நிலைமைய விட குறைவா தான் இருக்கும். அதே நேரம் அவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணவே முடியாது. மாசுபடுத்தலால வாரது ரொம்ப பெருசு. ஏற்றக்காவிகளின் எண்ணிக்கை அதிகம். வெப்பத்தால வாரது ஏற்றக்காவிகளின் எண்ணிக்கை குறைவு. அப்போ அந்த ஏற்றக்காவிகள் இந்த மின்புலத்தால தூக்கி எறியப்படும். ஒத்துக்கிறேன். ஆனாலும் அவங்களால வார மின்னோட்டம் மிக புறக்கணிக்கத்தக்கது. ரொம்ப சின்ன. அதை நோட் பண்ணிக்கோங்க. சிறுபான்மை காவிகளும் இப்பிஎன் சந்திகளில் காணப்படுவதால் மிகச்சிறிய கசிவு மின்னோட்டம் ஒன்று காணப்படும். ஆனால் அம்மின்னோட்டம் புறக்கணிக்கத்தக்க. அடுத்த ஒரு சின்ன விஷயம் இருக்கு. அதை மட்டும் பார்த்துட்டு இன்னைக்கு பாடத்தை முடிப்போம். இந்த ஐசிக்கும் ஐபிக்கும் இடையில ஒரு தொடர்பு இருக்கு. என்னன்னா, ஐசி பீட்டா மடங்கு ஐபின்னு ஒரு சமன்பாடு இருக்கு. ஐபிங்கிறது யாரு? அடி மின்னோட்டம் இல்லையா? ஐசிங்கிறது யாரு? சேகரிப்பான் மின்னோட்டம். அந்த ஐபிக்கும் ஐசிக்கும் இடையில ஒரு ஏகபரிமாண தொடர்பு இருக்க மாதிரி ஒரு சமன்பாடு இருக்கு. இது எதுல எல்லாம் தங்கி இருக்குன்னு கேட்டால், மாசுபடுத்தப்பட்டிருக்க அளவு, அதே மாதிரி செய்யப்பட்டிருக்க குறைகடத்தி சாளகம், அந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் தங்கி இருக்கும். எனவே பீட்டா டிரான்சிஸ்டர் உருவாக்கப்படும் கம்பெனியால் தீர்மானிக்கப்படும்னு போடலாம். என்னன்னு? பீட்டா டிரான்சிஸ்டர் உருவாக்கப்படும் கம்பெனியால் தீர்மானிக்கப்படும். எழுதிக்கோங்க. இதை வந்து ஸ்டார் பண்ணி எழுதிட்டு, இங்க பீட்டா டிரான்சிஸ்டர் உருவாக்கப்படும் கம்பெனியால் தீர்மானிக்கப்படும். ரைட்டா? பீட்டாங்கிறது என்னன்னா, ஐசிக்கும் ஐபிக்கும் இடையில உள்ள விகிதம். அதான் பீட்டா. இது அண்ணளவாக 100 வரிசையில் காணப்படும். சரி, இங்க பாருங்க. நம்மளுக்கு தெரியும் ஐங்கிறது ஐபி சக ஐசி. பீட்டா 100ன்னு எடுத்துக்கோங்களேன். பீட்டா 100 ஆக இருந்தால் ஐசி நம்ம சொல்லலாம் எவ்வளவு? 100 ஐபி. ஐஇக்கு போடுங்க. ஐபி பிளஸ் 100 ஐபி. ஐஇ பாருங்க 101 ஐபி. 101 ஐபினா அண்ணளவா 100 ஐபி தானே. அண்ணளவா 100 ஐபி எதுக்கு சமன்? 100 ஐபிங்கிறது ஐசிக்கு சமன். அப்ப ஐஇ அண்ணளவா ஐசிக்கு சமன். நான் தானே இதை எழுதி வச்சுக்கோ. அதாவது ஐபி மின்னோட்டத்தையும் புறக்கணிக்கலாம். சில கணிப்புகள் செய்யும் போது புறக்கணிச்சிடும். ஐஇ நேரடியா ஐபிக்கு சமனா இருக்குன்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு சிறிய மின்னோட்டம் 1000 மடங்கு சின்னது இல்லையா? அப்ப அதை புறக்கணிச்சு விடுவோம். அப்ப காலி மின்னோட்டம் நேரடியா சேகரிப்பான் மின்னோட்டத்துக்கே சமனா எடுத்தும் கேள்விகள் செய்வதும். ஓகே தானே? இந்த பீட்டா கிட்ட எழுதிக்கோங்க. இங்கு பீட்டா என்பது சேகரிப்பான் மின்னோட்டத்துக்கும் அடி மின்னோட்டத்துக்கும் இடையில உள்ள விகிதம். ஓகேவா? சரி. டிரான்சிஸ்டரின் தொழிற்பாட்டுல முக்கியமான விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டோம். என்பிஎன் டிரான்சிஸ்டர் எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம தெளிவா பார்த்துருக்கோம். இது உண்மையிலேயே ஒரு சிம்பிளிஃபைடு ஸ்ட்ரக்சர் தான். சிம்பிளிஃபைட் டயக்ராம் தான் இது. அதுதான் எப்படி வேலை செய்யுதுங்கிற சிம்பிளான விஷயம் தான் பார்த்துருக்கோம். என்பிஎன் டிரான்சிஸ்டருக்கு பேசியாச்சு. பிஎன்பி டிரான்சிஸ்டருக்கு தேவையில்லையான்னு கேட்டால் தேவை இல்லதான். சும்மா நார்மலா ஒருக்கா பாருங்க. இப்படிதான் இருக்கும். தொழிற்படுறதுக்கு இது முன்முக கோடல் இருக்கணும் இல்லையா? இது முன்முக கோடல் இருக்கணும்னு சொன்னா பிஎன்பில இவர் என் பகுதி. அப்ப இதோட மைனஸ் இப்படி இருக்கும். இந்த பக்கம் இங்க எப்படி பேட்டரி இருக்கோ அதே மாதிரி தான் இங்க பேட்டரி இருக்கும். கீழே பிளஸும் மேல மைனஸும் இருக்க மாதிரி இப்படி வரும். ரைட்டா? இது கலெக்டர், இது பேஸ், இது எமிட்டர். ஒரு கை வச்சு பாருங்க. முதல்ல பேசின மாதிரி இந்த பேட்டரி இந்த திசையில மின்னோட்டத்தை ஓட வைக்க பார்க்கும். அதாவது இலத்திரன் பாய்ச்சல் இப்படி இருக்கும். நம்ம தானே இலத்திரன் பாய்ச்சல் அப்படி இருக்குன்னு சொன்னா துளை பாய்ச்சல் இப்படி இருக்கும். இந்த என் பகுதி அவர் தான் பேஸ். அவரை மாசுபடுத்துறது ரொம்ப குறைவா தான் பண்ணி வச்சிருப்போம். அப்போ கொஞ்சம் தான் இலத்திரன்கள் இருப்பார். ஆனா இங்க இருக்க துளைகளின் எண்ணிக்கை வந்து சரியான கூட. ஆமாவா? அப்ப இந்த பேட்டரியை இணைச்சதால இங்க இருந்து துளைகள் முன்முக கோடல் நிலைமையில வரும். அப்படி வாராக்கள் என் பகுதியில் இருக்க கொஞ்சம் இலத்திரன்களோட நியூட்ரல் ஆகும். நியூட்ரல் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா ஓடிட்டு இருக்கும். அப்ப அதுல வார ஐபி இந்த திசையில உண்மையிலே இருக்கும். அந்த ஐபி சின்னதா இருக்கும். பிக்கும் சிக்கும் இடையில உள்ள சந்தியை பார்த்தா அது பின்முக கோடல்ல இருக்கு. வரிதாக்கல் பிரதேசம் பெருசு. இது பி பகுதி இல்லையா? இது என் பகுதி. பி பகுதியில இலத்திரன் பரவலால மைனஸ் ஆகிக்கும். என் பகுதியில இலத்திரன் எல்லாம் போனதால வரிதாக்கல் பிரதேசம் உருவாகி
பிளஸ் ஆயிருக்கு. அப்ப இந்த டைம் மின்புலம் கீழ இருந்து மேல் நோக்கி இருக்கு. காலையில இருந்து பாஞ்சு வந்துச்சு இல்லையா துளைகள். அவங்க தானே இப்போ என் பகுதியில அடியில வந்து எக்ஸ்ட்ராவா இருக்க போறாங்க. அந்த துளைகள இங்க இருக்க மின்புலம் துளைங்கிறது பிளஸ் ஏற்றம். பிளஸ் ஏற்றத்த மின்புலம் என்ன செய்யும்? தள்ளும். தள்ளிக்கிட்டு போகும். அப்ப அந்த மின்புலம் அங்க விழுற துளைகள அங்க வர்ற துளைகள பெரிய விசையால தள்ளிவிடும். சேகரிப்பானுக்கு ஓடுன்னு அடிச்சு அனுப்பி விட்டுரும். அப்ப எல்லாம் இங்க ஓடி வந்து இதுல ஒரு பெரிய மின்னோட்டம் ஓடும். இங்க எக்ஸ்ட்ரா துளைகள் தானே ஓடி வருது. துளைகள் ஓடுற திசையே தான் மின்னோட்டம். ஆகவே கரண்ட் இப்படி ஓடும். இது ஐஸ் பெரிய மின்னோட்டம் ஓடும். இங்கேயும் அதே பொறிமுறை தான். ஆனா அங்க இலத்திரன்கள்னு பேசணும். இங்க துளைகள்னு பேசுறோம். இலத்திரன் ஓடுற திசைக்கு எதிர் திசையில கரண்ட போட்டோம். இங்க துளை ஓடுற திசையிலேயே கரண்ட். பேட்டரிய பாருங்க. அங்க வந்து பிளஸ் வந்து மேல இருக்க மாதிரி 2 பேட்டரி இருந்துச்சு. ஆனா இங்க பிளஸ் வந்து கீழ இருக்க மாதிரி 2 பேட்டரி இருக்கு. ஆனாலும் அடிக்காலி சந்தி முன்முக கோடுல தான் இருக்கு. அடி சேகரிப்பான் சந்தி பின்முக கோடுல தான் இருக்கு. மெக்கானிசம்னு பார்த்தா ரெண்டுமே ஒண்ணுதான். ஏற்றங்கள் மாறுறதால சிக்கல் வராது. ஆனா என்பிஎன் தான் நல்லம். ஏன்? அங்க ஓடுறவர் யாருன்னு கேட்டா இலத்திரன். இலத்திரன்ட நகரல் கதி அதிகம். நல்லா மின்னோட்டம் ஓடும். நல்லா மின்னோட்டம் ஓடுனா குயிக்கான வேலைகளை செய்வது, துரிதமான வேலைகளை செய்வதற்கு, மீடிரன் கூடிய வேலைகளை செய்யறது அவர் நல்லம். இவர் யூஸ் பண்றது சரியான குறைவு. ஒரு பிஎன்பி டிரான்சிஸ்டர், என்பிஎன் டிரான்சிஸ்டர் தான் பெரும்பாலும் யூஸ் பண்றது. ஆனா பிஎன்பியும் உருவாக்கலாம். அதே மெக்கானிசம். அதை சும்மா தெரிஞ்சு வச்சிருந்தா போதும். என்பிஎன் தெளிவா விளங்கிட்டா பிஎன்பி பெரிய ஒரு கதை இல்ல. எதுக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. தேவையா இருந்தா நோட் பண்ணிக்கோங்க. நீங்களா ஒருக்கா பிஎன்பியை வரைஞ்சு எழுதி பாருங்க என்ன நடக்கும். நீங்களா நோட் எழுதுங்க. விஷயம் விளங்கிட்டா நீங்களா நோட் எழுதலாம். சரிதானே? எழுதி பாருங்க. அடுத்து என்ன இருக்குன்னு சொன்னா விரியலாக்கம் முக்கியமான ஒரு பாடம். டிரான்சிஸ்டர் படிச்சா விரியலாக்கம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா எஸ்ஏ கேள்வி போடுவாங்களா தான் விரியலாக்கம் அதுல இருந்து தான் வரும். ஆனா அது படிக்கிறதுக்கு இந்த கான்செப்ட் நல்லா விளங்கியிருக்கு. இது நல்லா விளங்கியிருக்கும்னு நம்புறேன். இது திருப்பொருக்கா பாருங்க. விளங்காத பகுதிகளை நீங்களா ஒருக்கா யோசிச்சு பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. நம்ம டயோட்ஸ்ல இன்னும் கொஞ்சம் கேள்விகள் மிச்சம் இருக்கு. அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே நேரம் டிரான்சிஸ்டரையும் முடிப்போம்.